தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் கணேஷ் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். ஒரு பெருமைக்குரிய செய்தி என்னவென்றால், கடந்த எழுத்தர் தேர்விலே டெக்னாலஜி குறித்து அவர் நமக்கு கேள்வி பதிலாக கடைசி இறுதி வகுப்பிலே கேட்கப்பட்ட அந்த கேள்விகளிலிருந்து 4 கேள்விகள் முழுமையாக வந்திருந்ததாக நம்முடைய தோழர்கள் சொன்னார்கள். உள்ளபடியே மிக எளிமையாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த டாபிக்கை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி வகுப்பெடுப்பதிலே மிக வல்லவராய் இருக்கக்கூடிய அருமை தோழர் கணேஷ் அவர்கள் தற்பொழுது இந்த வகுப்பை எடுப்பார். இந்த வகுப்பு மாடர்னைசேஷன், டெக்னாலஜி போன்று இருக்கக்கூடியவைகள் தான். இவைகள் சப்ஜெக்டிவ் சிலபஸிலே பெயர் இல்லை என்றாலும் கூட இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிச்சயமாக வரும். ஏனென்றால் ஒரு அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியவைகள். அவைகளை பற்றியெல்லாம் இந்த வகுப்பிலே மிக விரிவாக உங்களுக்கு எடுத்துரைப்பார். அனைவற்றையும் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கணேஷ், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கணேஷ், நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி போஸ்ட்மேன் எக்ஸாம்ல ஐடி மாடர்னைசேஷன் அப்படின்னு சொல்லி சிலபஸ் இல்லை அப்படின்னு சொன்னாலும் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ்கள் கண்டிப்பாக வரலாம். ஏதோ ஒரு ஜிகேலையோ அல்லது ஏதோ ஒரு இதில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நமக்கு அப்டேட்டாக இருக்கிறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நிச்சயம் கேட்கப்படலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் கேட்குறாங்க, கேட்குமாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிறத தாண்டி நாம் இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நாம கவனிச்சோம்னா ஸோ எல்லாருமே நல்லா கவனிச்சுக்கலாம். டிஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு 3 கிளாஸஸாக எடுத்தோம். ஸோ இங்கே அதை கட் பண்ணிட்டு ரொம்ப டெப்த்தாக போகாம 2 கிளாஸஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த முதல் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப டெப்த்தாக போகாம ஸோ என்ன சொல்லிக்கிறாங்க, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் நாம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் ஸ்கிரீன் ஷேரிங் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்கிரீன்ல ஒரு நோட் பேட் தெரியும். ஸோ இந்த நோட் பேட்ல தான் நம்ம கிளாஸ் கவனிக்க போறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ பிளாக் போர்டில் டைப் பண்ற மாதிரி இருக்கும், அது ஒயிட் போர்டில் டைப் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி சொன்னா உங்க போனை லேண்ட்ஸ்கேப்ல வச்சுக்கிட்டு வீடியோ பார்ப்போம் இல்லைங்களா, நார்மலா அந்த மாதிரி வீடியோ பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணலாம். உங்க விரல்களால மேக்ஸிமைஸ் பண்ணி என்ன லெட்டர் இருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த ஐடி மாடர்னைசேஷன்ல நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஏன் ஐடி மாடர்னைசேஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத கொண்டு ஸோ அதன் மூலியமா டிரான்சாக்ஷன்ஸ் ஆகட்டும், பப்ளிக்ல இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், எல்லாத்தையும் வேற லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வரோம். ஒவ்வொரு முறை கொண்டு வரும்போது அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆஃபீஸ்ல நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல ஆரம்பத்துல லெட்ஜர்ஸ், பேப்பர்ஸ் செஞ்சுட்டு இருந்த ஒர்க் எல்லாம் கம்ப்யூட்டர்ல மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல கொண்டு வந்த ப்ராஜெக்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஏரோ. ஸோ ப்ராஜெக்ட் ஏரோ அப்படிங்கிறது ஸோ அதுலதான் எல்லாமே ஒரு பேப்பர்ல இருந்து கம்ப்யூட்டர் அப்படின்ற மாதிரி பேனா பிடிச்ச கைகள் எல்லாம் என்னாச்சு, மவுஸ் பிடிக்கிற மாதிரியும் கீபோர்ட்ல டைப் பண்ற மாதிரியும் ஆரம்பிச்சது அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்ட் ஏரோல தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்லி பேப்பர் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதுல அதாவது ஒரு புதுசா வந்ததுனால ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ அது பேரெல்லாம் இல்லை, 1.0 அப்படின்லாம் எதுவும் இல்லை. அது ஆக்சுவலி ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் 2012 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ இது என்னன்னா ஒரு இதுல இந்த ப்ராஜெக்ட் ஏரோல கம்ப்யூட்டர் கொடுத்துருவாங்க, கீபோர்ட் கொடுத்துருவாங்க, மவுஸ் கொடுத்துருவாங்க, எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம வேலை செய்வோம். அந்த ஆபீஸ்ல மட்டும் வேலை செஞ்சுட்டு இருப்போம். அந்த ஆபீஸ்லோட டேட்டா அந்த ஆபீஸ்ல மட்டும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது ஒரு இன்டகிரேஷனா இருக்காது. ஒரு இடத்துல வேலை செஞ்சு இன்னொரு இடத்துல ரெஃபரட் ஆகிற மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி இருக்காது. ஸோ அப்படி இல்லாம ஒரு இடத்துல வேலை செய்யற எல்லாத்தையுமே ஒரே ஒரு இடத்துல உட்காந்து இன்னொரு இடத்துல உட்காந்து மானிட்டர் பண்ற மாதிரி இருக்கணும். அவங்களுடைய வரவு என்ன, செலவு என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். பிளஸ் ஒரு கஸ்டமர் சைட் பொறுத்த வரைக்கும் ஒரு டெபாசிட்ஸ் இங்க கட்டுறாங்கன்னு சொன்னா அடுத்த செகண்ட் இன்னொரு இடத்துல அந்த பணத்தை எடுக்கிற மாதிரி, இன்னொரு நபர் எடுக்கிற மாதிரி இல்லை அவரே எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கணும். எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லயும் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ற மாதிரி எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வரதான் ஐடி மாடர்னைசேஷன் 2012.
ஸோ அதற்கு அவர் வந்து அது 2வது ப்ராஜெக்ட். அடுத்து 3வது ப்ராஜெக்டா இப்போ வந்து கரண்ட்லி வந்து இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து ஐடி மாடர்னைசேஷன் 2.0 அப்படின்னு கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அது ஐடி மாடர்னைசேஷன் ஆல்ரெடி பேர் வச்சதுனால இப்போ ஐடி மாடர்னைசேஷன் 2.0ன்னு வச்சுக்கிறாங்க. ஸோ இது 2.0ன்னு வச்சதுனால அது 1.0 அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் கொஸ்டின்லாம் 1.0 அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஐடி மாடர்னைசேஷன் 2012 தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஐடி மாடர்னைசேஷன் 2012, ஐடி மாடர்னைசேஷன் 2.0 ஜனவரி 2022. ஓகே, இது எப்பெல்லாம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஏரோ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2008. ஸோ கொஸ்டின்ஸ் கேட்குறோம், சிம்பிளா கேட்குறாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி கேட்கலாம். ப்ராஜெக்ட் ஏரோ எப்போ ஆரம்பிச்சாங்க? ஸோ ஏப்ரல் 2008. அதே மாதிரி ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் 2012 என்ன மாசம் அப்படின்னா நவம்பர் 2012. ஓகேங்களா? ஸோ ஐடி மாடர்னைசேஷன் 2.0 எப்போ கொண்டு வந்தாங்க, எப்போ இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா ஜனவரி 2022. சரி, இது ஸ்பெண்ட் பண்ணத அமௌண்ட் எவ்வளோ? ப்ராஜெக்ட் ஏரோட எக்ஸாக்ட் அமௌண்ட் நமக்கு கிடைக்கல. ஸோ ஐடி மாடர்னைசேஷன் 1.0ல வந்து 4909 கோடிகள், 4909 crores மொத்தமா செலவு பண்ண தொகை, ஒதுக்கப்பட்ட தொகை. ஓகே, ஐடி மாடர்னைசேஷன் 2.0 அப்படிங்கிறது ஜனவரி 2022ல கொண்டு வந்தாங்க. இதுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை வந்து 5785 கோடிகள், 5785 crores. ஓகே, ஸோ இந்த 3 வந்து தான் நம்ம ஐடி மாடர்னைசேஷன் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல 1 by 1 நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஏரோ. ஸோ ப்ராஜெக்ட் ஏரோ எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஏப்ரல் 2008ல கொண்டு வந்தாங்க. இப்போதான் நம்ம சொன்னோம். இதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ என்ன அவார்டுனா எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் 2008-2009. 2008-2009 பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல சூப்பரா இருந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லி 2010ல வந்து இதுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஏரோல என்ன விஷயங்கள் இருக்குன்னா 2ஆ வந்து பிரிக்கிறாங்க. ப்ராஜெக்ட் ஏரோல வந்து 2 கேட்டகரியா வந்து நம்ம செஞ்ச அந்த வேலைகளை பிரிக்கிறாங்க. ஸோ ப்ராஜெக்ட் ஏரோ அப்படின்னா ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல. அப்ப அந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பிளான் பண்ணும் இல்லையா? எதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி பண்ண பிளான் தான் இப்ப நம்ம அதை பார்க்க போறோம். என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, யாருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, என்னென்னலாம் யாரெல்லாம் இதுக்கு தலைவர், யாரெல்லாம் இதுல உறுப்பினர்கள், அந்த மாதிரிலாம் இதுல இருக்கும். சரிங்க, பாருங்க. சரி, ஸோ 2 கேட்டகரி என்ன அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க. இது 1 கோர் ஆபரேஷன்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ், 2வது வந்து லுக் அண்ட் ஃபீல். அவ்வளவுதான் 2 கேட்டகரி. இந்த 2 கேட்டகரியில 4 செக்மெண்ட் இருக்கு. அதாவது என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. அதுல 1 வந்து கோர் ஆபரேஷன்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ், 2வது வந்து லுக் அண்ட் ஃபீல். என்ன சார் கோர் ஆபரேஷன் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ்னா என்ன? இப்ப பேப்பர்ல செஞ்சுட்டு இருந்த வேலை வந்து கம்ப்யூட்டர்ல செய்யலாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு தியரி ரெடி பண்ணணும் இல்லையா? அந்த தியரி தான் வந்து கோர் ஆபரேஷன்ஸ். கோர்னா என்ன? கண்டென்ட். ஸோ அது என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறது. செட் லுக் அண்ட் ஃபீல்னா என்ன? அப்போ ஐடி மாடர்னைசேஷன் கம்ப்யூட்டர் மட்டும் உள்ள மட்டும் கம்ப்யூட்டர் மட்டும் வச்சா பார்த்தாது, வெளியிலையும் வந்து ஒரு லுக் வந்து கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தா லுக் அண்ட் ஃபீல். ஓகேங்களா? இந்த கோர் ஆபரேஷன் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் என்ன சொல்லலாம்னா செட் த கோர் ரைட். கோர் கண்டென்ட்டை வந்து கரெக்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஒன் ஸ்டாப் ஷாப். போஸ்ட் ஆஃபீஸ்ல நிறைய வேலைகளை வந்து ஒரே இடத்துல கொண்டு வந்து நம்ம வைக்கணும். ஒரு மணி ஆர்டர் புக் பண்றது, இபி பில் கட்டுறது, டெலிஃபோன் பில் கட்டுறது, பணம் கட்டணுமா கட்டிக்கலாம், அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறது கோர் ஆபரேஷன்ஸ் ஆஃப் போஸ்ட்ல ஒரு அப்ஜெக்டிவ். இன்னொரு அப்ஜெக்டிவ் என்னன்னா சிங்கிள் விண்டோ ஃபெசிலிட்டி. ஸோ முன்னெல்லாம் வந்து கவுண்டர் வைஸ்ல இருந்த எஸ்பி கவுண்டர், ஆர்டி கவுண்டர், எம்பிசிஎம் கவுண்டர், அப்படி அதாவது புக்கிங் கவுண்டர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ எம்பிசிஎம் கவுண்டர் அப்படின்னா மல்டி பர்பஸ் கவுண்டர் மிஷின் அப்படிங்கிறதெல்லாம் இங்கதான் கொண்டு வந்தாங்க. எம்பிசிஎம் நம்ம இன்னுமே எம்பிசிஎம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், புக்கிங் பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணணும். எஸ்பி, ஆர்டி, டிடி எல்லாமே பண்ணணும். பிளஸ் ஆர்எல் புக்கிங், ஸ்பீட் புக்கிங், மணி ஆர்டர் எல்லாமே அந்த கவுண்டர்ல பண்ணணும். அதான் சிங்கிள் விண்டோ ஃபெசிலிட்டி. ஒரே விண்டோல எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதுதான் அதுல வந்து 4 கேட்டகரி. இது வந்து அப்ஜெக்டிவ். ஒரே ஒரு வார்த்தை தான், கோர் ஆபரேஷன்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ். அது கீழே 4 அப்ஜெக்டிவ், 4 செக்மெண்ட். என்ன செக்மெண்ட்? கோர்னா என்ன? நம்ம செய்யற வேலை. என்னென்ன வேலை செய்யறோம்? நம்ம மெயில்ஸ், சேவிங்ஸ், வேற ஏதாவது ரெமிட்டன்சஸ் அந்த மாதிரி பண்றோம். அப்புறம் ஆஃபீஸ் லெவலில் பேக் எண்ட்ல சில வேலைகள்லாம் செய்வோம். ஸோ இதுதான் அங்கே சொல்லிக்கிறாங்க. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெயில் டெலிவரி,
ரெண்டாவது சேவிங்ஸ் பேங்க், மூணாவது ரெமிட்டன்ஸ், நாலாவது ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல். ஓகே, ஸோ மெயில் டெலிவரியில என்னென்னலாம் சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு மெயில் டெலிவரி அப்படின்னு சொன்னா என்னது, ஒரு ஆர்எல் வருது, ஒரு இடத்துல புக் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில ஒரு ஆர்எல் புக் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க கவுண்டர்ல புக் பண்ணுவாங்க, கவுண்டர்ல புக் பண்ணிட்டு ரெசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ஆர்எல் என்ன ஆகும், ஸோ த்ரூ ஆர்எம்எஸ் மூலியமா இப்போ ஈரோடுக்கு நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா, எனக்கே அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா ஈரோட்டுக்கு வரும். ஸோ ஆர்எம்எஸ், சென்னை ஆர்எம்எஸ்ல இருந்து ஈரோடு ஆர்எம்எஸ் வந்து அங்கிருந்து நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மூவ்மெண்ட் போகுதுல, இந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும், எந்தெந்த இடத்துக்கு போகணும், அந்த சிஆர்சி, இந்த ஸ்பீடு ஹப் எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க. அதில் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ்ல எப்படி புக் பண்ணணும், அது புக் பண்ணா எப்படி டிரான்சிட் ஆகி அந்த ஆஃபீஸுக்கு போகும், அந்த ஆஃபீஸ் வந்து டிரான்சிட் ஆகி எப்படி இந்த ஆஃபீஸுக்கு வரும் அப்படின்றது ஒன் பை ஒன்னா ஒரு தேரி வந்து ரெடி பண்றதா மெயில் டெலிவரி அப்படிங்கிறது கீழே வரும். ஸோ புக்கிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் எல்லாமே சேர்ந்தது மெயில் டெலிவரி. அடுத்து சேவிங்ஸ் பேங்க். சேவிங்ஸ் பேங்க் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா, சஞ்சய் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பி அக்கௌண்ட் இருக்குது, 101010 அக்கௌண்ட் நம்பர் இருக்குன்னா அந்த 1010 அக்கௌண்ட் நம்பர்ல டெபாசிட் பண்ணா டெபாசிட் என்ட்ரி அதை விடும், விட்ரால் பண்ணா விட்ரால் என்ட்ரி வரும். முன்ன என்ன பண்ணுவோம், லெஜர் எடுத்து ஓபன் பண்ணி அந்த லெஜர்ல 101010 தேடி கண்டுபிடிச்சு டெபாசிட் 100 எழுதுவோம். நாளைக்கு விட்ரால் எடுக்க வரானா திரும்ப அந்த லெஜரை தேடி கண்டுபிடிச்சு எடுத்து அதை விட்ரால் என்ட்ரி போடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம லெஜர் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், கம்ப்யூட்டர்ல கொண்டு வந்து போடுறோம், அவ்வளவுதான். இந்த நபர் வந்து இந்த 1010 காரை இன்னொரு போஸ்டத்துல இந்த பணத்தை எடுத்துக்க முடியுமா, எடுத்துக்கலாம் முடியாது. இன்னொரு போஸ்டத்துல பணத்தை யாரும் கட்ட முடியுமா, கட்டவும் முடியாது. ஸோ ஒன்லி அவர் எந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல அக்கௌண்ட் வச்சுக்கிறாரோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் தான் பணம் வரவு செலவு பண்ண முடியும். அந்த மாதிரி தான் முதல்ல ஆரம்பத்தில் ஆரம்பிச்சாங்க. ஸோ சேவிங்ஸ் பேங்க் அப்படிங்க தனியா ஒரு தேரி ரெடி பண்ணி அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணாங்க. அடுத்து ரெமிட்டன்சஸ். ஸோ ரெமிட்டன்சஸ்னா என்ன, நம்ம பணம் கொடுக்கறது. ஸோ ஐஎம்டி, மணி ஆர்டரு, இஎம்ஓ, ஐஎம்ஓ, ஃபாரின் இஎம்ஓ அப்படி நிறைய கேட்டகரிஸ்ல வந்துச்சு, நிறைய இது இருக்குது, நிறைய இது போயிடுச்சு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதுக்கு எந்த மாதிரி ஒரு மணி ஆர்டர் புக் பண்ணா அந்த மணி ஆர்டர் எப்படி டிரான்சிட் ஆகும். ஸோ மணி ஆர்டர் புக் பண்ணதே முன்னெல்லாம் என்ன ஆகும், அந்த மணி ஆர்டரை ஃபார்மே வச்சு அனுப்புவாங்க. அந்த மணி ஆர்டர் ஃபார்ம் என்ன ஆகும், ஒரு லெட்டர் மாதிரி அந்த ஒரு டெலிவரி ஆஃபீஸ் போய் அந்த மணி ஆர்டர் ஃபார்ம் வச்சு பணம் கொடுப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, மணி ஆர்டர் புக் பண்ணாங்கன்னு சொன்னா புக் பண்ணிட்டு அந்த பேப்பர் நம்மகிட்டயே தான் இருக்கும். அது என்ன ஆகும், இ டிரான்ஸ்மிட் வந்து ஆயிடும். ஸோ வெளியில போயிட்டு, அதாவது அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து அந்த டேட்டா வெளியில போயிட்டு டெலிவரி ஆஃபீஸுக்கு போய் டெலிவரி ஆஃபீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்த பிரிண்ட் எடுத்து பணம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் செய்யணும், யாரெல்லாம் என்னென்ன லிமிட் இருக்குது அப்படின்லாம் கொண்டு வந்தா ரெமிட்டன்சஸ். ஸோ அடுத்து ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஆஃபீஸ்லயும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு க்ளோசர் பண்ணா எவ்வளவு நேரம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு டைம் லிமிட் வந்து மென்ஷன் பண்ணி, பேக் எண்ட்ல ஒரு வேலை நடக்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு கிளைம் ஆகும்னா எவ்வளவு நேரம் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல். இது எல்லாத்தையும் எப்படி மானிட்டர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கேபிஐ. ஸோ இது வந்து நிறைய இடத்துல கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. கேபிஐ, கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெயில் இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த மெயில் புக்கிங் ஆனது டெலிவரி ஆன வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட். ஸோ அந்த சக்ஸஸ்ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா 10 பாயிண்ட்ஸ் வருதுன்னா 10 பாயிண்ட் சக்ஸஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சிஸ்டம் வச்சு இதெல்லாம் ப்ராப்பரா ஆயிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்தாங்க பேக் எண்ட்ல. ஸோ அதுக்கு பேரு கேபிஐ. அந்த என்ன சொல்றது, ஒரு அளவீடு, ஒரு மெஷர்மெண்ட், நம்ம செய்யற வேலையெல்லாம் கரெக்டாக தான் இருக்குதா அப்படிங்கிறதான மெஷர்மெண்ட் தான் கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கோர் ஆபரேஷன்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ்ல கொண்டு வரோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து லுக் அண்ட் ஃபீல்களை நம்ம என்ன கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லுக் அண்ட் ஃபீல் நீங்க பாருங்க, படிச்சு பாருங்க அந்த வார்த்தையை. என்ன புரியுது, லுக்கா இருக்கணும், ஃபீலிங்கா இருக்கணும். ஃபீலிங்கானா சோகமாவோ வருத்தமாவோ சந்தோஷமா அப்படிலாம் இல்லை. ஒரு ஆஃபீஸ், ஒரு பேங்க்கு போறீங்க, அந்த பேங்க் லுக்கு பாக்குறீங்க, லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் ஆகுதுல, ஓகே நல்லா இருக்கு, ஸோ அப்போ நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது இல்லைங்களா. ஸோ அந்த லுக்லயும் அந்த ஃபீல்லையும் நமக்கு ஒரு ஃபீல் வர வைக்கணும், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதா லுக் அண்ட் ஃபீல் அப்படிங்கிறது. அப்போ அந்த லுக் அண்ட் ஃபீல்ல என்னென்னலாம் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா 4 விஷயம். அங்க எப்படி 4 விஷயம் சொன்னோமோ இங்க அதே மாதிரி 4 விஷயம். ஒன்னு பிராண்டிங். பிராண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பெட்டி கடை வச்சாலும் சரி, ஒரு மளிகை கடை வச்சாலும் சரி, பெரிய பெரிய ஷோரூம் வச்சாலும் சரி, அந்த நிறுவனம், அந்த ஷாப்புக்கு ஒரு பிராண்டிங் இருந்தா மட்டும்தான் அதை டெவலப் ஆக முடியும். அதனாலதான் பிராண்டிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க. சரி, ரெண்டாவது டெக்னாலஜி. எல்லாம் ஓகே, எல்லாம் சூப்பரா பண்ணியாச்சு. இந்த வடிவில் ஒரு படத்துல சொல்லுவாங்களா, பெயிண்டை மட்டும் மாத்திரையடா, ஆனா உள்ளுக்கிற டீ தூள் மட்டும் அதே போட்டுட்டே இருக்கிறையே அப்படின்ற மாதிரி வெளிப்புற எல்லாம் லுக்கெல்லாம் மாத்தி, இன்ஃப்ராலாம் மாத்தி எல்லாமே பக்கவா பண்ணிட்டாலும் டெக்னாலஜி அப்படிங்கறது ஒண்ணு கொண்டு வரணுமா இல்லையா? மக்கள் எதிர்பார்க்கறது அதுதானே. அப்ப அந்த டெக்னாலஜில நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து வந்து ஹியூமன் ரிசோர்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொன்னா
டக்குன்னு பார்த்தா ஹெச்ஆர்னா ஆள் பிடிக்கிறது தானே சார், ஆளை சேர்த்துறது தானே அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஹெச்ஆருங்கிறது வந்து இந்த இடத்துல என்னன்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ட்ரைனிங் கொடுக்கறது, புதுசாக ஆள் எடுக்கிறது. அப்போ கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் பழைய லெஜர்ல வேலை செஞ்சாலும் வேலையை விட்டு தூக்கிட்டு கம்ப்யூட்டர் தெரிஞ்ச ஆளுங்களாம் வேலைக்கு எடுப்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரி இல்லை, ஆல்ரெடி நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே எப்படி கம்ப்யூட்டர்ஸ் ஆப்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான், ட்ரைனிங் கொடுக்கறது தான் ஹியூமன் ரிசோர்ஸ். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளுக்குள்ள என்னென்னலாம் வேணும், எப்படி இருக்கணும், ஒரு லுக்கு. நீங்க ப்ராஜெக்ட் ஆஃபீஸ்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஓன் பில்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல ரெட் கலர்ல ஃபுல்லா ஒயிட் அடிச்சு அந்த டாப்ல மட்டும் ரெட் கலர் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதான் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி அடிக்கணும், எந்த கலர்ல அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் 1 by 1 எல்லாமே சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறதில்ல, இந்த லுக் அண்ட் ஃபீல்ல மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், ப்ளஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஒரு கமிட்டி அமைச்சு பண்ணாங்க. அந்த கமிட்டி பேர் ஸ்டீரிங் கமிட்டி. அது வந்து ப்ராஜெக்ட் ஏரோ வைக்கிறோம்னு சொன்னா ஒரு கமிட்டி வைப்பாங்க இல்லையா, அந்த கமிட்டி வந்து ஸ்டீரிங் கமிட்டி. அந்த கமிட்டி கீழே ப்ரோக்ராம் ஸ்பான்சர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவருக்கு கீழே ப்ரோக்ராம் லீடர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிளியரா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ அவங்க பிஏ எக்ஸாமுக்கு இதெல்லாம் கேட்கறது இல்லை. ஸோ இருந்தாலும் ஸ்டீரிங் கமிட்டி, அந்த ஸ்டீரிங் கமிட்டிக்குள்ள ப்ரோக்ராம் ஸ்பான்சர் இருப்பாங்க, அவங்க வந்து எம்ஓஎஸ் அவங்க தான் இருப்பாங்க. ப்ரோக்ராம் லீடர் இருப்பாங்க, செக்ரட்டரி போஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஒர்க் ஸ்ட்ரீம் லீடர்னு ஒருத்தர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தங்க வந்து கெட் த கோர் ரைட் அப்படிங்கிறதுக்கும், இன்னொருத்தர் வந்து லுக் அண்ட் ஃபீலுக்கும் அப்படிங்கிறதுக்கும் ஹெட்டா இருக்கிறாங்க, ஒர்க் ஸ்ட்ரீம் லீடர். இவங்களுக்கு கீழே வந்து சேஞ்ச் ஏஜென்ட், மெயில் டெலிவரி சேஞ்ச் ஏஜென்ட்னு 4 பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு கீழே சேஞ்ச் ஏஜென்ட் 4 பேர். அந்த 4 பேர் யாரு? அவங்களே அந்த மெயில் டெலிவரி, ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல், ரெமிட்டன்ஸ், சேவிங்ஸ் பேங்க். அதே மாதிரி இந்த பிராண்டிங், டெக்னாலஜி, ஹியூமன் ரிசோர்ஸ், இன்ஃப்ரா. ஸோ இதுக்கெல்லாம் இருப்பாங்க. இவன் தான் சேஞ்ச் ஏஜென்ட். ஒவ்வொருத்தர் கீழேயும் 3 மெம்பர் வந்து இருப்பாங்க. இதுதான் வந்து ப்ராஜெக்ட் டீம் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ வந்து மெயில்ஸ்னா என்னன்னு நம்ம சொல்லிட்டோம், மெயில் டெலிவரினா என்னன்னு அவ்வளோ டெப்த்தாலாம் பார்க்கணும்னு இல்லை. ஸோ இதெல்லாம் தள்ளி விட்டுடலாம். அடுத்து வந்து சேவிங்ஸ் பேங்க் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதுதான். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து கேபிஒய் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. ஸோ கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் என்னென்ன. ஸோ ஒரு சாம்பிளுக்கு பார்த்தோம்னா டைம் டு ஓப்பன் அக்கௌண்ட். ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும்? 10 minutes ஆகணும். ஒரு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகணும்? 6 நிமிஷம் ஆகணும். இந்த மாதிரி டைம் லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது கேபிஐ. சரிங்களா? இது யாருக்கு என்னென்ன வந்து ஹெட் ரோல் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அடுத்து வந்து ரெமிட்டன்ஸ். ஸோ மணியாண்டர் தான் மோஸ்ட்லி அதில். ஸோ அடுத்து வந்து ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெயினாக நம்ம பார்ப்போம். போஸ்ட் மாஸ்டர் டெய்லி செக்லிஸ்ட் அவருக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ செக்லிஸ்ட் அவர் கிளியர் பண்ணுறாருன்னு. சிட்டிசன் சார்ட்டர் படி வேலை நடக்குதா? ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் அட் கவுண்டர்ஸ். ஒரு நபர் 15 நிமிஷத்துக்கு மேலே கவுண்டர்ல வந்து வெயிட்டிங்ல இருக்கக்கூடாது, அவரை வந்து கிளியர் பண்ணி விட்டுருணும் அப்படிங்கிறதுலாம் இதில் கொடுத்துருக்கிற டார்கெட். சிட்டிஸ் டார்கெட் தான், பண்ணி ஆகணும்லாம் இல்லை, நம்ம வந்து எய்ம் பண்ணணும். அதை வந்து 15 நிமிஷம் 4 பேர் இருந்தாங்கன்னா 15 நிமிஷம் அவங்க அனுப்ப முடியாது இல்லையா? அதனால இந்த டார்கெட்டை நம்ம நோக்கி நம்ம ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி தான் ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இப்போ 4 பார்த்துருக்குறோம். திரும்ப நான் சொல்றேன், திரும்ப சொல்றதா முக்கியமான விஷயம். ஸோ இப்போ வந்து கெட் த கோர் ரைட் அப்படிங்கிறது அப்படிங்கிற கேட்டகரி கீழே 4 செக்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி லுக் அண்ட் ஃபீல் கீழே இருக்கிற செக்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பிராண்டிங். ஸோ பிராண்டிங்ல சொல்ற விஷயம் என்னன்னா மெயினா, ஸோ இங்க பாருங்க, பிராண்டிங்ல வந்து நியூ இந்தியா போஸ்ட் லோகோ. இப்போ இந்த இந்தியா போஸ்ட் லோகோல ஒரு சேஞ்சஸ் வந்துருக்குது. ஜன் சேவா டாக் சேவா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த லாஸ்ட் ஒரு 30 daysல வந்து ஒரு ஆர்டர்ஸ் வந்திருக்கு. 30 daysக்குள்ள இருக்காது, ஒரு 2 week இருக்கும். ஜன் சேவா டாக் சேவா அப்படின்னு சொல்லி ஒரு லோகோ வந்து சேர்த்துங்க. அதான் இந்த இடத்துல இந்த லோகோ இருக்குன்னா இந்த கீழே இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சேர்த்துங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல பார்த்தோம்னா அது இருக்கும். இங்க பார்க்கலாம், சேர்த்துக்கிறாங்களான்னு பார்த்துக்கணும். சரி, இதெல்லாம் தான் அப்டேட்டான விஷயம். இங்க பாருங்க, டாக் சேவா ஜன் சேவா, சாரி டாக் சேவா ஜன் சேவா, இந்தியா போஸ்ட்ங்கிறது கீழே இந்த இடத்துல சேர்த்துக்கிறாங்க பாருங்க, ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும். ஸோ இது வந்து ஒரு அப்டேட்டான விஷயம். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக
இந்த லோகோல சேர்த்துன வார்த்தை என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ டாக் சேவா, ஜன் சேவா. ஓகே. ஸோ வந்து இந்தியா போஸ்ட் லோகோ அப்படிங்கிறது நியூ இந்தியா போஸ்ட் லோகோ, இந்த லோகோவை கிரியேட் பண்ணதே அப்பதான். சரிங்களா? இந்த ப்ராஜெக்டோட தான். இன்டர்னல் பிராண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே எல்லாம் எப்படி இருக்கணும், மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி இருக்கணும், கவுண்டர் சைனேஜ் எப்படி இருக்கணும், இன்ஃபர்மேஷன் போர்டுலாம் எப்படி இருக்கணும், ஸ்டேஷனரி எல்லாம் எப்படி கொடுக்கணும், யூனிஃபார்ம்ஸ் அவங்க எப்படி போட்டிருக்கணும், போஸ்ட்மேன் பேக் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதெல்லாம் இங்கே தான் ஆரம்பிச்சுது. எக்ஸ்டர்னல் பிராண்டிங்ல வந்து பிஓ சைனேஜ், ஸோ வெளியே போர்டு ஸ்டாண்டில் வைக்கிற லெட்டர் பாக்ஸ், வேனு, இதுக்கெல்லாம் ஒரு கலர் கொடுத்து இப்போ ஒரு லுக்ல இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்டர் தான் வந்துச்சு. சரிங்களா? ஸோ நேம் போர்ட் பாருங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்டாண்டர்ட் சைன் போர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்பெசிபிக் கலர் காம்பினேஷன் வந்து ரெட், எல்லோ, இதெல்லாம் வந்து காம்பினேஷன் கோட் சொல்லுவாங்க. இந்த காம்பினேஷன் தான் ரெட் வந்து இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ரெட் போடக்கூடாது. சரி, நம்ம ஸ்கெட்ச்ல இருக்கிற ரெட்லாம் இல்லை, இது ஒரு ரெட்னா C20, M100, Y100, K0, இதுதான் ரெட் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன்ல இருக்கணும். எல்லோ வந்து இந்த காம்பினேஷன்ல இருக்கணும். இந்த காம்பினேஷன்ல உள்ள இந்த ரெட்டுக்கு பேரு வந்து இந்தியா போஸ்ட் ரெட். அது பேர் வரும். எப்படி பேர் கொடுத்துருப்பாங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரெட் பேர் கொடுத்துருப்பாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் எல்லோ, போஸ்ட் ஆஃபீஸ் ரெட், அதுக்கு பேரு. திஸ் இஸ் நாட் அ நார்மல் ரெட். ரெட்டுக்கு பேர் என்ன? போஸ்ட் ஆஃபீஸ் ரெட், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லோ. ஸோ நம்ம வந்து ஒரு காம்பினேஷன்ல கொடுத்துருக்கோம், யூனிக்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? இப்போ நேம் ஆஃப் த ஆஃபீஸ் பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நேம் ஆஃப் த ஆஃபீஸ் வந்து 3 லாங்குவேஜ்ல இருக்குது, எழுதுறீங்க அப்படின்னு முடிவு பண்றீங்கன்னு சொன்னா ஆர்டர் எப்படி இருக்குன்னு சொன்னா 2 will be ஆர்டர் ஃபார் த லாங்குவேஜ் ஃபார் 2, அதாவது 2 லாங்குவேஜ் மட்டும் நீங்க போடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்தியில இருக்கணும், ரெண்டாவது வந்து இங்கிலீஷ்ல இருக்கணும். ஸோ இங்க பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, ஹிந்தி, இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்ல போடுறீங்க அப்படின்னு சொன்னா. இதே வந்து 3 லாங்குவேஜ்ல போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஸோ இங்க பாருங்க, ரீஜனல் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் இருக்கணும், ஹிந்தி 2வது இருக்கணும், இங்கிலீஷ் 3வதா இருக்கணும். இன்னொரு உதாரணம் மேல கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 லாங்குவேஜ் போடுறீங்கன்னு சொன்னா, அதாவது 2 லாங்குவேஜ்னா ஒன்லி ஹிந்தி, இங்கிலீஷ் மட்டும் நான் போடுறேன்னா ஹிந்தி ஃபர்ஸ்ட், இங்கிலீஷ் செகண்ட். இன்னொரு லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ் நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா ரீஜனல் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட், ஹிந்தி செகண்ட், இங்கிலீஷ் தேர்டு, அதுக்கப்புறம் பின்கோடு. ஸோ இந்த மாதிரி வரும். சரிங்களா? இது வந்து 2 லைன் சேர்ந்து ஒரு இது. புவனேஸ்வர் ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ், புவனேஸ்வர் ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த லாங்குவேஜ்ல, அடுத்து வந்து ஹிந்தியில, அடுத்து இங்கிலீஷ்ல, அப்புறம் அந்த பின்கோடு. ஸோ இந்த ஆர்டர்ல தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு போஸ்ட், அந்த லோகோ பக்கத்தில் இருக்கிற அந்த சைனேஜ். அதே மாதிரி போர்டு, இன்ஃபர்மேஷன் போர்டு வந்து எப்படி இருக்கணும், சிட்டிசன் சார்ட்டர், ஹார்ஸ் ஆஃப் பிசினஸ், பப்ளிக் நோட்டீஸ் போர்டு, அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லி 4 போர்டு வந்து வச்சிருப்போம் நம்ம. இப்பயுமே இருக்கு, எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லயும் இருக்கு. சரியா? ஸோ அது வந்து 4:3 அப்படிங்கிற ரேஷியோல தான் இருக்கணும், 4:3 அப்படிங்கிறது தான் இருக்கணும். போஸ்ட் ஆஃபீஸ் எல்லோ, போஸ்ட் ஆஃபீஸ் ரெட்ல தான் அதை அடிச்சிருக்கணும். ஒருவேளை கலர் கேட்குறாங்க, எந்த கலர் வந்து நம்ம வந்து போஸ்டல் சைனேஜ் போர்டில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் ரெட், எல்லோ, ப்ளூ, எல்லோ அந்த மாதிரி கொடுத்துட்டு கடைசி ஒரு ஆப்ஷன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ரெட், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லோன்னு இருந்துச்சுன்னு சொன்னா அதுதான் கரெக்ட் ஆன்சர். ரெட், எல்லோ மட்டும் கிடையாது, போஸ்ட் ஆஃபீஸ் எல்லோ, போஸ்ட் ஆஃபீஸ் ரெட். சரிங்களா? யூனிஃபார்ம், ஸோ இந்த ஜாக்கெட் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்கணும், அதுக்கான ரெட் காம்பினேஷன் என்ன. ஸோ அவங்களுக்கு பேக் வந்து கொடுக்கணும், அதுக்கான ரெட் காம்பினேஷன் என்ன. ஸோ அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாம் அதே காம்பினேஷன் தான், மாறி மாறலாம் இல்லை, அங்கே ஒன்று இங்கே ஒன்றுலாம் இல்லை, எல்லாம் C20, M100, Y100, K0 தான். ஸ்டாண்டிங், ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா இப்பயுமே இருக்கும், ஷார்ட்டர் ஸ்டாண்டிங், டாலர் ஸ்டாண்டிங் 2 வகையான ஸ்டாண்டிங் இருக்கும். ஷார்ட்டர் ஸ்டாண்டிங் சின்னதாக இருக்கும், லாங்கர் ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இது வந்து 16:4 அப்படின்னு இருக்கும். டாலர் ஸ்டாண்டிங் 16:4. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம், சும்மா ஜெனரலாக கூட கொஸ்டின் கேட்கலாம். 16:4 அப்படிங்கிறதுல இருக்கும். ஷார்ட்டர் ஸ்டாண்டிங் வந்து 8:2 அப்படின்னு இருக்கும், அதில் பாதி எக்ஸாக்ட்லி இதில் பாதி. இது 16:4னா இது வந்து 8:2. சரிங்களா? ஸோ மெட்டீரியல் ஃபார் போத் ஏசிபி அலுமினியம் கம்போசைட் பேனல்ல வந்து இருக்கணும். அது வந்து அந்த மெட்டீரியல் வந்து அலுமினியம் கம்போசைட் பேனல், அது வந்து அயனோ அல்லது வெறும் அலுமினியமோ மட்டும் கிடையாது, அலுமினியம் கம்போசைட் பேனல். ஸோ கலர் இஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ரெட், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லோ. இதுக்கு பேர் என்ன? ஸ்டாண்டி, ஷார்ட்டர் ஸ்டாண்டி, டாலர் ஸ்டாண்டி. 16:4, 8:2. ஸோ அடுத்து வந்து லெட்டர் பாக்ஸஸ். லெட்டர் பாக்ஸஸ் எந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னா 4 டைப்ஸ் ஆஃப் லெட்டர் பாக்ஸஸ் வந்து இருக்கு. 4 வேரியன்ட்ஸ் சொல்லலாம். 4 வேரியன்ட்ஸ் ஆஃப் லெட்டர் பாக்ஸஸ் வந்து இருக்கு. ஒன்னு வந்து 3 வந்து ஸ்டாண்டிங், நிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். 1 மட்டும் ஹேங்கிங். சரிங்களா? 3 ஸ்டாண்டிங் எது பாருங்க, இது வந்து ஹேங்கிங், காலங்காலமா நம்ம வச்சுட்டு இருக்கிறது. ஸோ அங்கங்க போஸ்ட் ஆஃபீஸ் இல்லாதங்க இடத்துங்கள்லாம் நிறைய இடத்துல வந்து ஸ்டாண்டி தான் வச்சிருப்பாங்க, சாரி ஹேங்கிங்ல தான் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இது உங்களுக்கு சின்னதா தெரியுதுன்னா நீங்க ஜூம் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ நான் பெருசா பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க 2 விரலை வச்சு பெருசுப்படுத்துறீங்கன்னா பெருசாகும்.
சரிங்களா. அடுத்து ஸ்டாண்டி 1 இந்த மாதிரி ஸ்கொயரா இருக்கும். ஸ்டாண்டி 2 இது ஸோ கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸ்டாண்டி 3 ஸோ இது வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்கும், கொஞ்சம் உருளை சிலிண்ட்ரிக்கலா அந்த மாதிரி இருக்கும். நிறைய பெரிய போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆல் லெட்டர் பாக்ஸ் would be have the post office red, போஸ்ட் ஆஃபீஸ் எல்லோல தான் இருக்கும். அவர் பிளேட் வந்து ஒட்டியிருப்பாங்க. அந்த க்ளோசிங் டைம் என்ன அப்படின்னு சொல்லி அங்க இருக்கணும். நோ அதர் டெக்ஸ்ட் will appear on the letter box. டைம் ஆஃப் கிளியரன்ஸ் வந்து அங்க இருக்கணும். the name of the post and mail office will be put at the back of the standing letter boxes and at the back and bottom of the hanging letter boxes. பேக் சைடில் தான் இருக்கணும். ஹேங்கிங்காக இருக்குன்னா பேக்கு அட் த பேக் அண்ட் பாட்டம்ல வந்து இருக்கணும் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஐடி நம்பர் ஆஃப் லெட்டர் பாக்ஸஸ் வில் அப்பியர் ஆன் த போத் சைட்ஸ். இதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தா நன்யதா அப்ளிகேஷன் மூலியமா நம்ம வந்து லெட்டர் பாக்ஸ் வந்து கிளியரன்ஸ் பண்றோம். நன்யதா அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து அந்த ஓப்பன் பண்றோம், அந்த டைம்ல அந்த லெட்டர் பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த நன்யதா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஆக்சுவலி அங்கே வந்து ஒரு பார்கோடு ஓட்டி அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி பண்ணணும். பட் நம்ம வந்து டிஃபால்ட்டா அந்த நம்பர் ஒரே நம்பர் தான் இருக்க போகுது. அதனால அந்த நம்பர் அப்படின்னு நாங்கள் டைப் பண்ணி வச்சிருப்போம். அது வந்துடும் எவ்வளோ பாக்ஸஸ் லெட்டர் கிளியர் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு. ஸோ ஆக்சுவலி இது வந்து அந்த லொகேஷன்ல தான் எடுக்கணும். எந்த இடத்துல நீங்க லெட்டர் பாக்ஸ் இருக்கோ அந்த லெட்டர் பாக்ஸ் கிட்ட பக்கத்துல நின்று எடுத்துட்டு மூவ் ஆகி வந்துடும். ஓகே. ஸோ நன்யதா அப்படிங்கிறதா அதுல லேட்டஸ்ட் அப்டேட் இதுல வந்து. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம கொடுத்துருக்கிறதா பிராண்டிங். ஸோ எப்படி பிராண்ட் பண்றோம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்னா இது லுக்கு. தூரத்துல வந்து ஒரு இந்த மாதிரி ரெட் கலர் எல்லோ கலர்ல ஒரு இடம் இருக்குதுன்னா அது போஸ்ட் ஆஃபீஸ் சார்ந்தது அப்படின்னு சொல்லி டக்குன்னு நமக்கு தெரிஞ்சிட மாதிரி இருக்கிறதா பிராண்டிங். டெக்னாலஜி அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் கொண்டு வந்துக்கிறாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர்ஸ் தான். சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ். ஸோ என்ன ஹார்ட்வேர்ஸ் இருக்கும் கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டர், பிரிண்டர், கீபோர்டு, மவுஸு, ஸ்கேனர் ஏதாவது தேவைப்படுதுன்னா ஸ்கேனர், பிரிண்டர் பொறுத்த வரைக்கும் லேசர் பிரிண்டர், அப்புறம் வந்து பாஸ்புக் பிரிண்டரு, அப்புறம் முன்ன வந்து இது ரோலட் இது வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இந்த பிரிண்டர்லேயே எடுப்பாங்க. ஸோ நார்மல் பேப்பர்ல எடுப்பாங்க. ஏ4 அப்பெல்லாம் கிடையாது. ஒரு நார்மல் மல்டி பேப்பர் மாதிரி இருக்கும், அதுலேயே பிரிண்ட் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பெரிபரல்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து ரெடி பண்ணி வைக்கிறதா. ஸோ பாருங்க இதெல்லாம் சர்வர், நோட்ஸ்னா கம்ப்யூட்டர்ஸ் தான். கியோஸ்க்லாம் வந்து ஒரு சில புத்தகத்தில் இருக்கும், சில புத்தகத்தில் இருக்காது. 80 காலம் பிரிண்டர்னா குட்டி பிரிண்டரா இருக்கும். இப்போ நம்ம எம்பிசிஎம் கவுண்டர்ல இருக்கு இல்லைங்களா, அந்த பிரிண்டர் பேர் 80 காலம் பிரிண்டர். 136 காலம் பிரிண்டர் அதோட கொஞ்சம் பெருசா இருக்கும், கொஞ்சம் அகலமா இருக்கும். பாஸ்புக் பிரிண்டர், ஹை ஸ்பீட் பிரிண்டர், லேசர் பிரிண்டர், பார்கோட் ஸ்கேனரு. பார்கோட் ஸ்கேனர் ஸ்கேன் பண்றீங்களா நீங்க அந்த ஆர்டிகல்ஸ் அதுதான். சிக்னேச்சர் ஸ்கேனர், ஸோ எஸ்பி கவுண்டர்ல வந்து இருக்கும். ஃபிளாட்பெட் ஸ்கேனர் அப்படிங்கிறது இந்த சிபிசியில் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. ஸோ இப்பெல்லாம் இது நம்ம யூஸ் பண்றது இல்லை. இப்போ நார்மலா மொபைல்லேயே நம்ம எல்லாருமே ஸ்கேன் பண்ணிடுறோம். அதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா 10 kg வெயிங் ஸ்கேல், 20 kg வெயிங் ஸ்கேல், 50 kg வெயிங் ஸ்கேல் அந்த ஆஃபீஸ் தகுந்த மாதிரி இருக்கும். யூபிஎஸ் ஜென்செட், ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸோ அது கால்குலேஷன் என்ன யூபிஎஸ்னா 0.4 into KVA into நம்பர் ஆஃப் நோட்ஸ் பிளஸ் சர்வர்ஸ். இப்போ 4 கம்ப்யூட்டர் இருக்குன்னா 0.4 into 4. ஸோ 1.6 KVA மினிமம் வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். 4 கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 KVA கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிற விஷயம். ஜென்செட் பொறுத்த வரைக்கும் ட்வைஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் த யூபிஎஸ் சப்ளை. 2 KVA வந்து நம்ம ஜென்செட் யூபிஎஸ் கொடுக்குறோம்னா அந்த ஜென்செட் வந்து 4 KVA வந்து இருக்கணும், கெப்பாசிட்டி வந்து இருக்கணும் அப்படிங்கிறது இதோட கான்செப்ட். ப்ராஜெக்ட் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அதன்படி செய்யறாங்களா சார் அப்படின்னா அது நம்ம பார்த்துக்க வேண்டியது ஆஃபீஸ். ஓகேவா. 0.4 KVA into நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ட்வைஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் யூபிஎஸ் சப்ளைடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து இதை டெக்னாலஜி, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், அவ்வளோதான். ஹியூமன் ரிசோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ ஐடென்டிஃபை ட்ரைனிங் நீட்ஸ் ஃபார் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் அண்ட் சென்சிடைஸ் தெம் டு ப்ராஜெக்ட் ஏரோ ரெக்யர்மெண்ட்ஸ், இம்ப்ளிமெண்ட் ட்ரைனிங் மாடல்ஸ். ஸோ அவ்வளோதான். இதுதான் ஆளை பிடிக்கிறதுலாம் இல்லை, இருக்கிற ஆளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது. ஸோ எப்படி ட்ரைனிங் கொடுக்கலாம், எங்கெங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கலாம், எத்தனை நாள் ட்ரைனிங் கொடுக்கலாம், எப்படி அதை சிலபஸ் ரெடி பண்ணலாம், யாரெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறதா இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ஓகே. ஸோ பேக்கேஜ் எவ்வளோ நாள் ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. அடுத்து லுக் அண்ட் ஃபீல் 4ஆவதா இருக்குது இன்ஃப்ரா. ரொம்ப முக்கியமானது லுக் அண்ட் ஃபீல்ல. பிராண்டிங்லாம் கூட அந்த அளவுக்கு தெரிய வைக்காது. அந்த இன்ஃப்ரா எப்படி நம்ம கொண்டு வரோம், கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் வந்து என்னென்னலாம் பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக வந்து இன்ஃப்ரால வந்து எக்ஸ்டீரியர், இன்டீரியர், அசசரிஸ். ஸோ எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் கலர் ஸ்கீம் ஃபார் வால். நம்ம சுவர் இருக்கு இல்லைங்களா, சுவர், அந்த சுவருக்குலாம் என்னென்ன கலர் கொடுக்கணும், என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே, ஃபர்னிச்சர், கலர் ஸ்கீம் ஃபார் வால்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ், இன்ஃபர்மேஷன் போர்டு, சைனேஜ்ல என்ன மாதிரி இருக்கணும். ஃபர்னிச்சர், கஸ்டமர் சர்வீஸ் கவுண்டர், கஸ்டமர் ரைட்டிங் லெட்ஜஸ் எல்லாம் எப்படி இருக்கணும். அசசரிஸ், ஸோ கவுண்டர் ஸ்டாஃபோட சேர் எப்படி இருக்கணும், அவங்களுடைய வெயிட்டிங் பெஞ்சஸ் வந்து எப்படி இருக்கணும், ஹாலும் கவுண்டர் லைட்லாம் எப்படி இருக்கணுங்கிறதுலாம் ஒரு டிஃபால்ட்டா சொல்லியிருந்தாங்க. ப்ராஜெக்ட் ஏரோ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா ப்ராஜெக்ட் ஏரோ ஆஃபீஸ்லயும் இதே செட்டப்ல தான் வந்து இருக்கும். அது என்ன செட்டப் அப்படின்னா இங்க பாருங்க, இப்ப கூட இருக்கும்.
நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஹெட் போஸ்ட் சர்வீசஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா ஹெட் போஸ்ட் சர்வீஸுமே ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் தான். அதுல இருக்கிற போய் உள்ள நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படின்னா இங்க பாருங்க, வால் ஒயிட் கலர், வால் ஹைலைட்ஸ் எட்ஜ் வந்து இந்த மாதிரி கலர்ல இருக்கும் வால்க்கு நேரம். ஸோ அப்புறம் விண்டோ அண்ட் டோர்லாம் ஒயிட் கலர்ல தான் இருக்கும். பாருங்க, வால் ஃப்ளோர் வந்து இந்த கலர்ல இருக்கும், ஒரு கிரே கலர்ல. வால் ஃபேசிங் ரைட்டிங் லெட்ஜ், ரைட் எழுதுறதுக்குன்னு ஒரு லெட்ஜ் கொடுத்துருப்பாங்க, ஒரு டேபிள் மாதிரி சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல, அது வந்து எல்லோ கலர்ல தான் இருக்கும். கவுண்டர் பெஞ்ச் சேர்லாம் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இது கலர் பேர் கொடுத்துருப்பாங்க, கரெக்ட் எக்ஸாக்ட் கலர். சரிங்க பாருங்க, வால் ஃபேசிங் ரைட்டிங் லெட்ஜ் தான் அது. ஸோ இந்த இடம் எல்லோ கலர் இருக்கு இல்லைங்களா, ஸோ இங்க இருக்கிறது, இந்த இடத்துல இருக்கிறது இதெல்லாம். கஸ்டமர் சர்வீஸ் கவுண்டர் எப்படி இருக்கணும்? கவுண்டர்ஸ் ஆர் கலர்டு ரெட் அண்ட் ஸ்டீல் கிரே. அது பேர் ஸ்டீல் கிரே. ஸ்டீல் கிரே. சேர்ஸ் ஆர் கிரே. சேர் வந்து கிரே கலரு, அந்த கவுண்டர்ஸ் வந்து ஸ்டீல் கிரே சொல்லுவாங்க அதை. ஸோ இந்த மாதிரி இருக்குது பாருங்க, ஃப்ரண்ட் வியூ பேக் வியூ கவுண்டர் செட்டப் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கும். நீங்க ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லாங்கா இருந்துச்சுன்னா மல்டிபிள் கவுண்டரா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து கஸ்டமர் ரைட்டிங் லெட்ஜ். எல்லோ கலர் இருக்கு பாருங்க. So the writing ledge is red and steel gray. ரெட்லயும் இருக்கும், ஸ்டீல் கிரேலயும் இருக்கும். லாங் வியூ, ஒரிஜினல் வியூ. இது கம்ப்யூட்டரைஸ்டு வியூ, இது ஒரிஜினல் வியூ. ஃபர்னிச்சர் எப்படி இருக்கணும்? ஸோ இங்கெல்லாம் ரெட்டு, மேல வந்து ஸ்டீல் கிரே. சேர் விசிட்டர் பெஞ்ச் இது எப்படி இருக்கணும் அப்படின்னு பாருங்க, இதுவும் ஸ்டீல் கிரே தான். பெஞ்சஸ் ஆர் மேட் ஆஃப் ஸ்டீல் அண்ட் ஆர் ஸ்டீல் கிரே இன் கலர். ஸ்டீல் கிரே கலர்ல தான் அது இருக்கும். இந்த கவுண்டர் எப்படி அந்த கலர் இருக்கும், ஸ்டீல் கிரே இருக்கும், அதே கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். சரி பாருங்க, அதான் சொல்லியிருப்பாங்க பாருங்க, ஸ்டீல் கிரே கலர்ஸ் மேட்சஸ் வித் ஃப்ளோர் ஆஸ் வெல் அஸ் வித் த கவுண்டர்ஸ். லுக் வந்து அந்த ரெட்டு வந்து பளிச்சுன்னு தெரியணும், ரெட்டும் எல்லோவும் பளிச்சுன்னு தெரியணும், அவ்வளவுதான். அதனால மற்ற கலர் எல்லாம் கொஞ்சம் நார்மல் கலரா கொடுப்பாங்க. கவுண்டர் ஸ்டாப் சேர்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. லைட் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஹால் கவுண்டர் லைட் இந்த மாதிரி இருக்கும். இப்பயும் பாத்தீங்கன்னா மேல பாருங்க அப்படியே லைட்டா கலண்டு விழுற மாதிரியே இருக்கும், ஹைட்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா ஆஃபீஸ்லையும் லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ஸோ ப்ராஜெக்ட் ஹீரோ பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ என்னன்னா, ப்ராஜெக்ட் ஹீரோ எப்போ ஆரம்பிச்சாங்க? ஏப்ரல் 2008. பிரைம் மினிஸ்டர் அவார்டு அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் 2008-2009. அதில் 2 கேட்டகரி இருக்கு, கோர் ஆப்ரேஷன் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ் இல்லைன்னா செட் த கோர் ரைட். இது ரெண்டு சேம் மீனிங் தான், கோர் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ் அண்ட் செட் த கோர் ரைட். இன்னொன்று வந்து லுக் அண்ட் ஃபீல். செட் த கோர் ரைட்டு கீழே வந்து 4 செக்மெண்ட், மெயில் டெலிவரி, சேவிங் பேங்க், ரெமிட்டன்ஸ், ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல். லுக் அண்ட் ஃபீல் கீழே 4 செக்மெண்ட், பிராண்டிங், டெக்னாலஜி, ஹியூமன் ரிசோர்ஸ், இன்ஃப்ரா. அவ்வளோதான். இது தெரிஞ்சிருந்தா நமக்கு போதும். ஸோ மொத்தமாக ப்ராஜெக்டோட டோட்டல் செக்மெண்ட்ஸ் எவ்வளோ, கேட்டகரி சொல்லாம எவ்வளோ செக்மெண்ட் கேட்டாங்கன்னா 8 செக்மெண்ட். கேட்டகரி சொல்லி கேட்டாங்கன்னா 4 + 4, இதில் 4, இதில் 4. ஸ்டீரிங் கமிட்டி, அந்த கமிட்டி பேர் ஸ்டீரிங் கமிட்டி, அது வரைக்கும் தெரிஞ்சுதான் நமக்கு போதும். ஸோ இதில் தான் வந்து நம்ம சொல்லியிருக்கிற விஷயம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நீங்க கவனிச்சிங்களா இல்லையாங்கிறதுக்கு ஒரு 3 கொஸ்டின்ஸ் மட்டும் இப்போ நான் கேட்க போறேன். ஷேரிங் ஸ்டாப் பண்ண போறேன். உங்க ஆன்சர்ஸ் வந்து யாரும் மைக் ஆன் பண்ணி சொல்ல வேண்டாம். ஒரே ஒரு நிமிஷம் தான் கரெக்டா. ஸோ அடுத்த டாபிக் நம்ம போகணும். ஒரே ஒரு நிமிஷம், யாரெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஷேரிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆன்சர்ஸ் வந்து மெசேஜ்ல மட்டும் சொல்லுங்க, யாரும் மைக் ஆன் பண்ணி சொல்லாதீங்க. ஓகேவா? ஓகே. ப்ராஜெக்ட் ஏரோ எந்த மந்த் எந்த இயர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? மைக் ஆன் பண்ணி யாரும் சொல்ல வேண்டாம். ஜஸ்ட் வந்து மெசேஜ் பார்த்தீங்கன்னா கீழே மெசேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்க டைப் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா மைக் ஆன் பண்ணி எல்லாரும் சொன்னீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ மினி வேதா, புரோக்கன் சோல், சங்கீதா, லோகேஸ்வரி, அஜய் கோகுல், தீபு. ஸோ இதில் காட்டுற பேர் தான் என்னால் படிக்க முடியும். காவியாஞ்சலி, கனிமொழி, அருண்குமார், பிரியதர்ஷினி,
டோட்டலாக 50 பேர் இருக்கிறீங்க. ஸோ ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் கிளாஸ் எடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுது. ஓகே. ஸோ இதில் ஆன்சர் சொல்லிக்கிறீங்க, ஒரு 10 பேர் சொல்லிக்கிறீங்க. ஓகே. பட் ஆல் த 10 ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட் ஆன்சர்ஸ். ஏப்ரல் 2008. ஓகே, குட். ஓகே. இந்த ப்ராஜெக்ட் ஏரோவுக்கு வந்து பிரைம் மினிஸ்டரோட கொடுத்தாங்க, அது வேண்டாம். ஓகே. இந்த ப்ராஜெக்ட் ஏரோல மொத்தம் டோட்டலா எத்தனை செக்மெண்ட்ஸ் இருக்கு? டோட்டலி how many segments? ஓகே, குட். ஓகே, இப்போ நான் ஒரு 4 செக்மெண்ட் சொல்லுவேன், 5 செக்மெண்ட் சொல்லுவேன். இந்த 5 செக்மெண்ட்ல லுக் அண்ட் ஃபீல் கீழே எது வருது அப்படின்னு சொல்லணும். சரியா? சொல்லட்டுங்களா? நீங்க ABCDE அப்படின்னு மட்டும் கொடுத்து 1 2 3 கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ 5 செக்மெண்ட் சொல்லுவேன். இந்த 5 செக்மெண்ட்ல எந்த செக்மெண்ட் லுக் அண்ட் ஃபீல் கீழே வருது அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நம்பர் 1 சேவிங்ஸ் பேங்க், 2 ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல், 3 மெயில் டெலிவரி, 4 ஹியூமன் ரிசோர்ஸ், 5 ரெமிட்டன்ஸ். 1 சேவிங்ஸ் பேங்க், 2 ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல், 3 மெயில் டெலிவரி, 4 ஹியூமன் ரிசோர்ஸ், 5 ரெமிட்டன்ஸ். லுக் அண்ட் ஃபீலுக்கு எது வரும்? வெரி குட், குட், சூப்பர். ஸோ எல்லாருமே கேட்டா சொல்லிக்கிறீங்க. அப்டேட்டடான கொஸ்டின் ஒன்று கேட்டலாமா? அப்டேட்டடான கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியா போஸ்ட் லோகோல இப்ப புதுசா ரீசெண்டா ஒரு வார்த்தை வந்து சேர்த்திருக்கிறாங்க. அது என்ன வார்த்தை? சும்மா ஸ்பெல்லிங்லாம் பார்க்க வேண்டாம், நீங்க சொன்னது சொல்லுங்க, என்ன சொன்னமோ யாரெல்லாம் கவனிச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வேர்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க புதுசா, அது என்ன வேர்டு? ஓகே, சூப்பர். இனிமேட்டு காப்பி அடிச்சிருவோம் சார். போட்டாங்களா ஆன்சர் இல்லையா? ஓகே, சேவாக்ல சேவா, சேவாக்னா நம்ம அந்த இதாகும், சேவானா சேவை. பரவாயில்ல, எப்படி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க சார், எங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஸ்பெல்லிங் அங்கே பார்த்துனாங்க, ரவுண்ட் தானே பண்ண போறோம் இல்லையா? ஸோ வெரி குட். டாக் சேவா, ஜன் சேவா. குட், சூப்பர். பரவாயில்ல, எல்லாருமே நல்லா கவனிச்சுக்கிறீங்க. 50 பேர்ல ஒரு 20 பேர் ஆன்சர்ஸ் பண்றீங்க. ஓகே, வெரி குட். ஸோ இன்னொரு 20 நிமிஷம் டைம் இருக்கு. இந்த 20 நிமிஷத்துல நாம வந்து ஐடி மாடர்னைசேஷன் 1.0 பார்த்துடலாம். ஓகே, வெரி குட். மணி ஷேரிங் கொடுக்குறேன். ஃபைன். ஸோ நிறைய ஆன்சர்ஸ் வந்து கொடுத்து எங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்கணும் இல்லையா? மோகன ஐயப்பன், சந்தோஷ்குமார், முத்துக்குமரன், ராஜேஷ், சந்தியா சரவணன், மது ஆதி, புரோக்கன் சோல், யார் அந்த புரோக்கன் சோல் தெரியல, அருண்குமார், பிரியதர்ஷினி, சாரி பிரிய சாந்தினி, அஜய் கோகுல், மினி வேதா, சங்கீதா ரவி, தீபு, மணிகண்டன். ஸோ இதெல்லாம் ஒரு 10-15 பேர் சொல்லிக்கிறீங்க. சில பேருக்கு வந்து தெரியாது, ஸோ எப்படி அதை மெசேஜ் பண்றது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஃபைன், குட். ரைட். ஸோ அடுத்து வந்து ஐடி மாடர்னைசேஷன் 1.0. ஸோ இது ஆக்சுவலி வந்து ஐடி மாடர்னைசேஷன் 2012 தான் பேரு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் இதுல இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த செட்டப் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி நான் சொல்றேன். ஒரு ஆஃபீஸில் நடக்கிற ஒரு செயின் மாதிரி, ஒரு என்ன சொல்றது, உணவு சங்கிலின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு செயின் மாதிரி நான் சொல்றேன். ஸோ நல்லா இதை புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து பொதுவான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கும் இதுக்கும் ப்ராஜெக்ட் ஏரோவுக்கு இதுக்கும், ப்ராஜெக்ட் ஏரோல கம்ப்யூட்டர்லாம் முன்னே சொல்லிட்டு ஆரம்பத்துல இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிட்டேன். ப்ராஜெக்ட் ஏரோல கம்ப்யூட்டர் கொடுத்துட்டாங்க, டெக்னாலஜி கொடுத்துட்டாங்க, யூனிஃபார்ம்லாம் கொடுத்துட்டாங்க, அது இது பேக் அது இதெல்லாம் எல்லாமே கொடுத்து ஆஃபீஸ்ல ஓரளவு கலர்ஃபுல்லா மாத்தி ஒரு லுக்கை வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. கஸ்டமர் சைடு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃபீஸ்ல நீங்க செய்யற வேலையை இன்னொரு ஆஃபீஸ்ல எப்பங்க கொண்டு வருவீங்க? என் பொண்ணு வந்து ஊர்ல இருக்கு, நான் இங்க பணம் போட்டு விடணும், மணி ஆர்டர் மட்டும் தான் அனுப்புற மாதிரி இருக்கு, வேற வழி இல்ல, நான் பணத்தை இங்க போட்டு வெளியூர் போனா என் பணத்தை நானும் எடுக்க முடியல, திரும்ப இந்த ஊருக்கே வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு போஸ்ட் ஆகுதுல நான் பிஎல்ஐ வேணா அந்த போஸ்ட் ஆகுதுல போய் கட்டுன்னு சொல்றீங்க, எங்க வேணாலும் கட்ட முடியாதா? பிஎல்ஐ நீங்க போட சொல்றீங்க, போட்டுட்டோம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் சைடுல இருந்து நிறைய வந்து சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத விஷயம், அன்சாட்டிஸ்பேக்ஷன் வந்து இருக்கு. அப்போ அவங்கள சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணணுங்கிறதுக்காகவும் நமக்கு வேலையை வந்து ஈஸி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்ததுதான் ஐடி மாடர்னைசேஷன் 2012. ஸோ இதுல என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா, ஒரு டெபாசிட் வந்து இப்ப நீங்க போடுறீங்க ஒரு பிஓல, ஒரு ஜிடிஎஸ் பிபிஎம் ஆகட்டும், இல்ல எஸ்ஓல பிஏ ஆகட்டும்,
போடுறாங்க அப்படின்னு சொன்னா டைரக்ட்லி ஃபினாக்கல் சாஃப்ட்வேர் மூலயமா சர்வரை ஓபன் பண்ணி அந்த சர்வர்ல அந்த லெஜர் என்ட்ரி வந்து போடுறாங்க, லெஜர் என்ட்ரி கொண்டு வராங்க. ஓகேவா? ஒரு அக்கௌண்ட் நம்பர் 101010 இருக்குன்னு சொன்னா 10101 நீங்க அசஸ் பண்றீங்கன்னா அது வந்து சென்ட்ரல் சர்வர்ல இருக்கிற சர்வர் பிசில ஓபன் ஆகி அந்த லெஜர் விழுந்து நீங்க சப்மிட் கொடுத்த உடனே அந்த லெஜர்ல க்ளோஸ் ஆயிடும். ஸோ என்ன ஆயிடுச்சு? ஸோ ரியல் டைம்ல நீங்க அந்த லெஜர் ஓப்பன் பண்ணி சர்வர்ல இருக்கிற லெஜர் ஓப்பன் பண்ணி நீங்க டெபாசிட் போடுறீங்க, வித்ட்ராயல் போடுறீங்க. நீங்க சப்மிட் கொடுத்த அடுத்த செகண்ட் அந்த சர்வர் இருக்கும். இப்போ ஒரு டெபாசிட் போடுறீங்க அப்படின்னு சொன்னா 1010 டெபாசிட் போட்டுட்டு சப்மிட் கொடுத்த அடுத்த செகண்ட் வந்து டெய்லி இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல அதே லெஜர் 101010 ஓப்பன் பண்றாங்கன்னு சொன்னா அந்த டெபாசிட் அங்க வந்திருக்கும். அவரு வந்து அவருடைய அக்கௌண்ட்ல இருக்குதுன்னு சொன்னா அவரு அங்க வந்து பணத்தை எடுத்துக்கலாம். ஸோ இதை ரியல் டைம்ல எல்லா வேலையும் நடக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஐடி மாடர்னைசேஷன் 1.0 2012 நோக்கம். அதுக்காக என்ன பண்ணாங்கன்னு சொன்னா நவம்பர் 2012 இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. சிசிஇஏ கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இவங்க தான் வந்து இது அப்ரூவல் கொடுத்தாங்க. அது ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டிக்கு பேரு கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து 4909 கோடி 4909 crores வந்து இதுக்காக ஒதுக்கி இதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்க வந்து என்ன பாயிண்ட்னா இங்கேயும் அதே 8 செக்மெண்ட் தான். 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அங்க ப்ராஜெக்ட் ஏரோல 8 செக்மெண்ட் தான், 4+4. இங்கே 8 செக்மெண்ட். இங்க வந்து 4+4 அந்த கதையெல்லாம் இல்லை. ஸோ அப்படியே வரிசையா வரும். இங்க ரெண்டா பிரிக்கிற வேலைலாம் இல்லை, ஒரே அப்படியே வரிசையா வரும். ஸோ என்ன வரும் அப்படின்னு சொன்னா இதை வந்து ஒரு ஆர்டர்ல நீங்க நெட்ல படிச்சீங்கன்னா ஒரு ஆர்டர்ல இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர்ல சொல்றேன். ஓகேவா? ஸோ என்ன அந்த ஆர்டர் அப்படின்னு சொன்னா நான் அப்படியே ஒரு இன்சிடென்டாவே சொல்றேன். நீங்க உங்க எஸ்ஓ இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்க யாரும் பிஓ இமேஜின் பண்ண வேண்டாம். எஸ்ஓல ஆல்ரெடி நீங்க வேலை செய்யறீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்ல பிஓல தான் நான் வேலை செய்யறேன் சார், எஸ்ஓ பக்கம் போனதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் வந்து அப்பப்போ பேக் கொடுக்க, ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா எரர் என்ட்ரி போடுறதுக்கு, இல்லை தப்பா இருந்தால் எஸ்பிஎல் கூட்டிருப்பாங்கல்ல, கூட்டு போகும்போது ஆஃபீஸ் செட்டப்லாம் பார்த்துருப்பீங்களா? ஸோ அந்த ஆஃபீஸ் செட்டப் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ரொம்ப ரொம்ப அதிகமா இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா? சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னா என்ன? 8 செக்மெண்ட்ல முதல் செக்மெண்ட். சரி, திரும்ப சொல்றேன். நீங்க நெட்ல சர்ச் பண்றீங்க இல்ல மெட்டீரியல் இருக்குதுன்னா அது ஒரு ஆர்டர்ல இருக்கும். நமக்கு ஆர்டர் முக்கியம் இல்லை. நம்ம வந்து 5 மார்க் கொஸ்டினும் 10 மார்க் கொஸ்டினும் அட்டன் பண்ண போறதுல ஆர்டரா அழகா எழுதுறதுக்கு நமக்கு தேவை புரிஞ்சிருக்கா, புரிஞ்சு 4 ஆப்ஷன்ல கரெக்டான சூஸ் பண்றோமா, ஸோ அவ்வளவுதான். ஸோ அதனால ஒரு ஆர்டர், இந்த ஆர்டர் உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கணுங்கிறதுக்காக. ஓகே. சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? இப்போ வந்து ஐடி மாடர்னைசேஷன் நம்ம என்ன சொல்லிட்டோம்? புதுசுக்குன்னா புதுசு, எல்லாமே புதுசு. கம்ப்யூட்டர் ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணிருக்கிறோம். ஓகே ஃபைன். பட் அதுல இருக்கிற சாஃப்ட்வேர்லாம் புதுசு இல்லையா? புதுசா டெக்னாலஜி கொண்டு வந்துக்கிறோமா இல்லையா? அப்ப புதுசா டெக்னாலஜி நம்ம கொண்டு வரோம்னா அதோட முதல் ஸ்டெப் என்னவா இருக்கணும்? டக்குன்னு நாளைக்கு வந்து உங்களுக்கு எல்லாரும் சொல்லலாம் தர்பான் டிவைஸ் மாற்றுறாங்க, வேற அப்ளிகேஷன் வருதுங்கன்னு சொல்றாங்க, டிவைஸே மாறுதுன்றாங்க. உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ மாறுதா, அப்ப எனக்கு அதுல எப்படி வரும்னு எனக்கு தெரியாதே, யார் என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடனே கர்மிகள் ஓப்பன் பண்ணி ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. பட் அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த ட்ரைனிங் தான் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். இப்போ நாளைக்கு வந்து நான் வந்து அட்வான்ஸ் லெவல் வேற ஓஎஸ்லாம் போட்டு வேற சாஃப்ட்வேர் ரெடி பண்றேங்க, அதனால நீங்களா ஓல்ட் ஆயிட்டீங்க, நீங்களா வேலையை விட்டு போங்க, புதுசாக நான் ஆளை வச்சு நான் வேலை வாங்கிக்கிறேன் சொல்லி நம்மளால வெளியே அனுப்பிச்சு பண்ணுவாங்களா? அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கு கொடுக்குற ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பேர் தான் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஆளையே மாத்துறது இல்லை, சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் தான். ஓகே. இருக்கிற ஸ்டாஃப்ஸோட மைண்டை மாத்துறது, அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைலை மாத்துறது தான் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஓகே. ஸோ அப்போ ட்ரைனிங் கொடுக்கறது அவ்வளோதான். சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு புதுசா ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ரெடி பண்ணணும். ஸோ அந்த ட்ரைனிங் கொடுக்கறத சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஓகே. அந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போ ஆரம்பிச்சாங்க? இந்த 8 செக்மெண்ட்டுக்கும் இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொன்றும் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து ரன் பண்றாங்க, அதை வந்து மேனேஜ் பண்றாங்க. அந்த என்ன ஆர்கனைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தான் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்றாங்க சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். எப்படி என்னன்னா இவங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கறது, ட்ரைனிங் மெட்டீரியல் எப்படி ரெடி பண்றது, எப்படி சொல்லி கொடுத்தா இவங்களுக்கு புரியும், அது எந்தெந்த மாதிரியான ஸ்லைடு கொண்டு வரலாம், எந்தெந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலாம், எந்தெந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிக்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலாம், வீடியோஸ் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக்கேஜ் வந்து ரெடி பண்ணது யாருன்னா டிசிஎஸ். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 15/10/2012. இங்க பாருங்க, நவம்பர் 2012 தான் ஆரம்பிச்சது. இப்போ ட்ரைனிங் வந்து 15/10/2012 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இம்ப்ளிமெண்ட் ஆனதுன்னா அப்போ இம்ப்ளிமெண்ட்டுக்கு முன்னாடி ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கணும் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட்ல வந்து ஐடி மாடர்னைசேஷன் பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் 15/10/2012 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்போ முடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா 2015 டிசம்பருக்குலாம் முடிச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்து முடிச்சுட்டாங்க. 3 இயர்ஸ் ஃபுல் ட்ரைனிங் எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஸோ டிசிஎஸ் தான் அந்த ட்ரைனிங் பேக்கேஜ் அப்படிங்கிறத ரெடி பண்ணி கொடுத்தது. ஸோ ட்ரைனிங் கொடுத்து எங்கெல்லாம் கொடுத்தாங்க? WTC,
ஒர்க் பிளேஸ் ட்ரைனிங் சென்டர், பிடிசி போஸ்டல் ட்ரைனிங் சென்டர். ஸோ டிவிஷனா நம்ம டிவிஷன்ல இருக்கும், பிடிசி வந்து மதுரையில் இருக்கிறது. சரி, நம்ம தமிழ்நாட்டில் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் ட்ரைனிங் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஓகே, என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்க? ட்ரைனிங்னு சொல்றீங்களே சார், அது என்ன ட்ரைனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரைனிங்ல முதல் விஷயம் வந்து எஃப்எஸ்ஐ. சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், ட்ரைனிங் கொடுக்கறது. ரெண்டாவது வந்து எஃப்எஸ்ஐ. மூணாவது வந்து சிஎஸ்ஐ. சரி சார், ரெண்டு ஒன்னா சொல்லிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு சொன்னா இன்னொன்னையும் சொல்லிடலாம், நாலாவதையும் சொல்லிடலாம். நாலாவது சரி, ரெண்டு கேட்டகரி தான் நமக்கு. ஸோ இப்போ வந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறோம். என்ன ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி கம்ப்யூட்டர் கொடுத்தாச்சு, கீபோர்ட் கொடுத்தாச்சு, மவுஸ் கொடுத்தாச்சு, நம்ம எல்லாரும் ஓரளவுக்கு ஒர்க் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டோம். அப்போ நமக்கு வந்து ஹார்ட்வேர் ட்ரைனிங் தேவையில்லை, சாஃப்ட்வேர் ட்ரைனிங் தான் கொடுக்கணும் இல்லையா? அப்படி ஐடி மாடர்னைசேஷன் 2012 கொண்டு வந்த ரெண்டு முக்கியமான சாஃப்ட்வேர் தான் இது, எஃப்எஸ்ஐ, சிஎஸ்ஐ. ஸோ எஃப்எஸ்ஐ, சிஎஸ்ஐ. ஸோ எஃப்எஸ்ஐ, சிஎஸ்ஐ என்னன்னா இங்க பாருங்க. எஃப்எஸ்ஐ அப்படிங்கிறது என்னன்னா ஃபினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர். ஸோ எந்த ஆர்கனைசேஷன் இதை வந்து மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்ஃபோசிஸ். அங்கே எப்படி டிசிஎஸ் இங்கே வந்து இன்ஃபோசிஸ் கையில் இது கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர். ஃபினான்சியல்னா என்ன? பண வரவு செலவு பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு விஷயம் தான் மெயினா பண்றோம். ஒன்னு பேங்கிங், இன்னொன்னு வந்து இன்சூரன்ஸ். சரிங்களா? எஃப்எஸ்ஐ அப்படிங்கிறது ஒண்ணு, சிஎஸ்ஐ அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டு விஷயம், எஃப்எஸ்ஐ, சிஎஸ்ஐ. இந்த எஃப்எஸ்ஐ அப்படிங்கிறது ஃபினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர். அந்த ஃபினான்ஸ் சிஸ்டம் இன்டகிரேட்டர்ல ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து பேங்கிங், இன்னொன்னு வந்து இன்சூரன்ஸ். அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்கன்னா கோர் பேங்கிங் சொல்யூஷன், சிபிஎஸ். எக்ஸ்பென்ஷன் நிறைய கேட்பாங்க, நம்ம கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கேட்கலாம். சிபிஎஸ் என்ன எக்ஸ்பென்ஷன்? கோர் பேங்கிங் சொல்யூஷன். சிஏஎஸ் என்ன எக்ஸ்பென்ஷன்? கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன். ஓகே, ஸோ இந்த கோர் பேங்கிங் சொல்யூஷன்ல இருக்கிற சாஃப்ட்வேருக்கு பேரு பினாக்கல். கோர் இன்சூரன்ஸ்ல இருக்கிற சாஃப்ட்வேருக்கு பேரு மெக்காமிஸ். நிறைய டைம் சொல்லியிருப்பாங்க, நீங்க ஏதாவது டெபாசிட் போடுறீங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்கன்னா இங்க ஃபினாக்கிலே ஒர்க் ஆகல, நீங்க என்னப்பா அக்கௌண்ட் போட்டு தள்ளிட்டே இருக்கிறீங்க, கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னது? அதான் ஃபினாக்கல் சாஃப்ட்வேர். உங்களுக்கு ஒர்க் ஆகும், அவங்களுக்கு ஒர்க் ஆகாம போயிருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து அது அந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதுக்காக சொல்றேன். மெகாமிஸ் அப்படிங்கிறது பிஎல்ஐஆர் பிள்ளை போடுறது, எஸ்ஓல போடுற சாஃப்ட்வேர். அப்போ இதுக்கு உண்டான ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுக்கறது தான் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். அந்த ட்ரைனிங் கண்டென்ட் தான் அந்த எஃப்எஸ்ஐ அப்படிங்கிறது. சரி, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 28/9/2012 ஸ்டார்ட் பண்ணாங்க. எது? சிபிஎஸ். சிபிஎஸ்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, எஸ்பி, ஆர்டி, எஸ்எஸ்சி, பிபிஎஃப், சிஎஸ்எஸ் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வர இல்லைங்களா? அதுதான் 9 டைப்ஸ் இருக்கு. ஸோ அது கூட வந்து இவர் லாஸ்டா வந்து மகிழா சம்மான் சேவிங் சர்டிஃபிகேட்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் ஜன்சரசா ஸ்கீம்ஸ் சொல்லி 3 ஸ்கீம்ஸ், பிஎம்எஸ்பிஒய், பிஎம்ஜேஜேபிஒய், ஏபிஒய். ஸோ இதெல்லாம் இதில் கொண்டு வந்திருக்கிறோம். 25,018 போஸ்ட் ஆஃபீஸஸ் வந்து ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி 2021 சொன்னாங்க. 25,085 போஸ்ட் ஆஃபீஸ், தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் போஸ்ட் ஆஃபீஸஸ்ல வந்து ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆனுவல் ரிப்போர்ட் 2022-23 சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ் எல்லா ஆஃபீஸுமே ஃபினாக்கல் ஆயிடுச்சு, எல்லாமே கோர் பேங்கிங் சொல்யூஷனுக்கு வந்தாச்சு. அதே மாதிரி இதுவுமே வந்து கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் மெக்கானிசம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஆஃபீஸ்லயுமே ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனி டைம் எனிவேர் பேங்கிங். ஸோ இந்த சிபிஎஸ்ல வந்து வேற என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா எனி டைம் எனிவேர் பேங்கிங். வாட் இஸ் எனி டைம் எனிவேர் பேங்கிங்? இவோ கவுண்டர்ல இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா கவுண்டர் டைம் 2 மணிக்கு முடிஞ்சா 2:01 நம்ம போனா கூட இல்லைங்க கவுண்டர் டைம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதாங்க, நம்ம பண்ண முடியாதுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அது வந்து நம்ம லிமிட். எனி டைம் எனிவேர் பேங்கிங்னா டைம்லாம் கிடையாது, எனி டைம் பேங்கிங் நடந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கிறதுல முதல் விஷயம் வந்து ஏடிஎம். வாட் இஸ் ஏடிஎம்? ஏடிஎம்மோட எக்ஸ்பான்ஷன் என்ன? ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். ஸோ ஃபர்ஸ்ட் ஏடிஎம் எங்க கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா டி நகர்ல கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம பெருமைப்பட்டுக்கலாம், தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்தாங்க. எப்பன்னா 25/2/2014 இந்தியாவிலேயே போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக திறக்கப்பட்ட முதல் ஏடிஎம் டி நகர்ல. ஸோ இப்படி ஓபன் பண்ண ஏடிஎம்மா இருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் நிறைய ஏடிஎம்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த ஏடிஎம்லாம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் கணக்கை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், பணம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேங்க்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ல இருக்கிற அக்கௌண்டா இருந்தா கூட
அவங்களோட ஏடிஎம் பயன்படுத்தி நம்ம ஏடிஎம்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்ததும் நம்ம ஏடிஎம் கார்டை கொண்டு போய் பேங்க்ல கொண்டு போய் போட்டால் வேற பேங்க் ஏடிஎம்ல கொண்டு போய் போட்டாலும் வரலாம்னு சொல்லி வந்ததும் 31/12/2016 இன்டர் ஆப்பரபிள். சரியா? அப்போ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் ரிப்போர்ட் படி 1000 ஏடிஎம்ஸ் வந்து வந்திருக்குது. இந்த ஏடிஎம்ஸ்ல கேஷ் லோடிங் பண்ற கம்பெனி பேரு ஏஜிஎஸ். அதாவது சிபிஎஸ் சிஏஎஸ் ரெண்டு சிபிஎஸ் கோர் பேங்கிங் சொல்யூஷனையும் கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் வந்து இன்ஃபோசிஸ். சரிங்களா? இது வந்து கேஷ் லோட் பண்ணுவாங்க. நீங்க ஆக்சுவலாம் பாத்தீங்கன்னா கேஷ் லோட் பண்றது ஒரு வண்டி வரும். அந்த வண்டியில பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த கேஷ் நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து எடுத்து பண்ணுவாங்க, ஏடிஎம்ல லோட் பண்ணுவாங்க. நம்ம போய் லோட் பண்ண மாட்டோம், அவங்க தான் லோட் பண்ணுவாங்க. அவங்க நம்ம கேட்குற கேஷ் வந்து நம்ம கொடுத்துருவோம், மெயில் அனுப்பிச்சிடுவாங்க, நம்ம ரெடியாக வச்சுக்கணும், கொடுத்தா லோட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த கேஷ் லோடிங் மேனேஜ்மெண்ட் வந்து ஏடிஎம் வந்து ஹேண்டட் ஓவர் டு ஐபிபிபி 30/8/2022 ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் 2.0 படி ஐபிபி கைவசம் போயிடுச்சு அது வந்து. சரியா? ஓகே. இ பேங்கிங். ஸோ இந்த எனிவேர் எனி டைம் பேங்கிங்ல வந்து அடுத்து நம்ம இருக்கிறது வந்து இ பேங்கிங். ஸோ இ பேங்கிங் அப்படின்னா என்னன்னா, இ பேங்கிங்னா என்ன? வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் இ பேங்கிங் அண்ட் மொபைல் பேங்கிங்? ஃபர்ஸ்ட் நமக்கு அது தெரியணும் இல்லையா? ஸோ இ பேங்கிங் அப்படின்னு சொன்னா ப்ரௌசர் மூலியமா உங்க கம்ப்யூட்டர்ல இங்க பாருங்க, ப்ரௌசர் மூலியமா இங்க அடிக்கிற பாருங்க, ebanking.indiapost.gov.in. இது கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இ பேங்கிங் யூஆர்எல் நேம் என்ன, யூஆர்எல் என்ன அப்படின்னு சொல்லி. ebanking.indiapost.gov.in அடிச்சு என்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகும், நம்மளுடைய நெட் பேங்கிங் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ரௌசர் மூலியமா நம்ம போய் பண்றதுக்கு பேரு இ பேங்கிங் ஆர் நெட் பேங்கிங் ஆர் இன்டர்நெட் பேங்கிங். எல்லாம் மூணு ஒரே அர்த்தம் தான். இ பேங்கிங், நெட் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங். இந்த மூணு ப்ரௌசர் மூலியமா நம்ம போய் பண்றது. அந்த ப்ரௌசர் லிங்க் வந்து என்ன, யூஆர்எல் என்னன்னா ebanking.indiapost.gov.in. ஆனுவல் ரிப்போர்ட் 2022-2023 படி பார்த்தீங்கன்னா 5.76 லேக்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து என்ரோல் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அடுத்து மொபைல் பேங்கிங் அப்படின்னா என்னன்னா, மொபைல் பேங்கிங்னா மொபைல்ல போய் ப்ரௌசர்ல போய் ஓபன் பண்ணீங்கனாலும் அதுக்கு பேர் நெட் பேங்கிங் தான். ஓகேவா? இவங்க என்ன சொல்றாங்க இதுல மொபைல் பேங்கிங் என்ன சொல்றாங்கன்னா, காமனா அப்ளிகேஷன்ஸ் மூலியமா அந்தந்த சில பேங்க்ல அப்ளிகேஷன் கொடுத்துருக்கு. நீங்க பாத்துருங்க, ஈவன் நம்ம ஐபிபிபி நம்ம ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம் இல்லையா, நம்மளுடைய ஸ்வீப்பின் சி போர்ட்லாம் பண்றோம்ல. ஸோ அது வந்து மொபைல் பேங்கிங். ஐபிபிபியில் நெட் பேங்கிங் வந்து கிடையாது. ஓகே. ஸோ மொபைல் பேங்கிங் மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்படி நம்ம யூஸ் பண்ற மொபைல் பேங்கிங் பேர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் மொபைல் பேங்கிங். அந்த அப்ளிகேஷன் நேமே இவ்வளவு ஃபுல்லா இருக்கும். வெறும் இந்தியா போஸ்ட் மட்டும் இல்ல, இந்தியா போஸ்ட் மொபைல் பேங்கிங். எப்படி போஸ்ட் இன்ஃபோ அப்படிங்கறத வந்து காமனா கஸ்டமர்லாம் யூஸ் பண்ற மாதிரி நம்ம ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி இந்தியா போஸ்ட் மொபைல் பேங்கிங் அப்படின்னு பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணோம்னா நம்ம டிரான்சாக்ஷன்ஸே பண்ணிக்கலாம். அந்த கஸ்டமர் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா. ஸோ 3.67 லட்சம் வந்து மக்கள் வந்து கஸ்டமர்ஸ் வந்து என்ரோல் ஆயிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இ பேங்கிங்கோட லிங்க் இது, மொபைல் பேங்கிங்கோட அப்ளிகேஷன் நேம் வந்து இந்தியா போஸ்ட் மொபைல் பேங்கிங் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. பேன் வேலிடேஷன் ஃபினாக்கல்ல வந்து வந்தது வந்து 25/1/2022 வந்துச்சு. ஸோ இது டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை தான், அதனால அதில் கொடுத்துருக்குறோம். பேன் வேலிடேஷன், பேன் நம்பர் கொடுக்குறீங்கன்னு சொன்னா வேலிடேட் ஆகி தான் வரணும். அது 25/1/2022 கொண்டு வந்தாங்க. இ பாஸ்புக் அப்படிங்கிறது நீங்க வந்து பாஸ்புக் வந்து ஆன்லைன்லயே நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது 12/10/2022. பட் கரண்ட்லி அந்த ஃபங்க்ஷன் வந்து அண்டர் ப்ராசஸ் தான் இருக்கு. கொஞ்ச நாள் ஒர்க் ஆச்சு, இப்போ வந்து அது ஆகல, இ பாஸ்புக் ஒர்க் ஆகல இப்போதைக்கு. ஸோ அடுத்து வந்து ஐவிஆர் நம்பர் வந்து கொடுத்துக்கிறாங்க, கஸ்டமர் கேர் நம்பர். ஸோ அந்த நம்பர் என்னன்னா, இது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, ஐவிஆர் பிஓஎஸ்பி கஸ்டமர் கேர் நம்பர் என்ன அப்படின்னா 1800-266-868. 1800-266-868. எஸ்பி ஆர்டர் 28/2021 12/10/2021 இந்த ஆர்டர்லேயே வந்துச்சு. இதுதான் உங்க ஐவிஆர் நம்பர். ஸோ நீங்க கால் பண்ணீங்க. ஐவிஆர்னா என்ன? இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ். அப்படின்னா யாரும் பேச மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் வந்து வரும். தமிழுக்கு என் 1.5 எழுத்தவும், ஃபார் இங்கிலீஷ் +2, ஃபார் ஹிந்திக்கு எளியே தோதபாய் அப்படின்ட்டுலாம் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வர்றதுதான் வந்து ஐவிஆர் வாய்ஸ். ஸோ அதுக்கான நம்பர் வந்து 1800-266-868. ஸோ ஐஎஃப்எஸ்சி கோடு பொறுத்த வரைக்கும் இதுதான், 1 India 1 IFSC, IPOS 0000DOP. இது நோட் பண்ணிக்கலாம், இது கேட்கலாம். இது டெக்னாலஜி ஓரியன்டா கூட இல்லை, எஸ்பி ஓரியன்டா கூட இதெல்லாம் கேட்கலாம்.
IPOS 0000 DOP. நெஃப்ட் எப்போ வந்து ரெஃப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா 18/5/2022. நெஃப்ட் 24/7. ஸோ இது கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நெஃப்ட் எல்லா நேரங்களும் செயல்படுமா? எஸ், 24/7 எனி டைம். நைட்டு 12 மணி கூட நெஃப்ட் அனுப்பலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ 18/5/2022 இருந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு வந்தோம் POSBல. ஆர்டிஜிஎஸ் மோர் தென் 2 lakhs அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னா ஆர்டிஜிஎஸ்னா ரியல் டைம்ல வந்து பணம் வந்து போய் சேரும் உங்களுக்கு. ஸோ அது வந்து 31/5/2022 கொண்டு வந்தாங்க. சரிங்களா? நெஃப்ட் வந்து ஒரு வேளை தான் அனுப்பலாம். February 2017 ஆல் சர்க்கிள் சிபிஎஸ்சி வந்து எல்லாமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த எஃப்எஸ்ஐ கீழே வந்து 2 விஷயம் தான் நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ என்னன்னா எஃப்எஸ்ஐ கீழே சிபிஎஸ் கோர் பேங்கிங் சொல்யூஷன், அப்புறம் சிஐஎஸ் கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன். அடுத்து வந்து சிஎஸ்ஐல என்ன சார் அப்படின்னு சொன்னா, சிஎஸ்ஐல வந்து என்னன்னா இப்போ வந்து நம்ம எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். என்னென்ன சொல்லிக்கிறோம்? பேங்கிங் இன்சூரன்ஸ் மட்டும் தான் சொல்லிக்கிறோம். இது மட்டுமா நம்ம வேலை? இதை தாண்டி எவ்வளோ வேலை இருக்குதா இல்லையா? அந்த வேலையெல்லாம் இதில் வரும். ப்ளஸ் நம்ம பண்ண இந்த எஸ்பி டெபாசிட், ஆர்ஐ டெபாசிட், இந்த விஷயங்கள், பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ டெபாசிட், அதாவது ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறது, நியூ பாலிசி போடுறது, இது எல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ணணுமா இல்லையா? இந்த அக்கௌண்ட் பண்ணுற வேலையெல்லாம் இந்த சிஎஸ்ஐ கீழே தான் வரும். ஸோ வாட் இஸ் சிஎஸ்ஐ அப்படின்னு சொன்னால் கோர் சிஸ்டம் இன்டகிரேஷன். இன்டகிரேஷன் ஆர் இன்டகிரேட்டர் எப்படி வேணா இருக்கலாம். கோர் சிஸ்டம் இன்டகிரேஷன். ஸோ இது யார்? இந்த கம்பெனி டிசிஎஸ். எஃப்எஸ்ஐ வந்து இன்ஃபோசிஸ், சிஎஸ்ஐ வந்து டிசிஎஸ். ஸோ இதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். பிஓ அப்படின்னா பேக் ஆஃபீஸ், பிஓஎஸ் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் செல். நம்ம டெமோ புக்கிங் டெல் ஆப்ஸ்லாம் முன்னே இருந்துச்சு, இப்போலாம் அந்த வார்த்தைகள் கிடையாது. யூனிஃபைட் தர்பான் 2.0ல அது வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க, அதெல்லாம் இப்போ கிடையாது. அடுத்து எஸ்ஏபி அப்படின்னு சொன்னா சிஸ்டம்ஸ் அப்ளிகேஷன் அண்ட் ப்ராடக்ட்ஸ். இது நிறைய கொஸ்டின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. எஸ்ஏபி என்ன எக்ஸ்பான்ஷன்? சிஸ்டம்ஸ் அப்ளிகேஷன் ப்ராடக்ட்ஸ். நீங்க நிறைய டைம் பாத்தீங்கன்னா கேஷ் கட்ட போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? சாப் ஒர்க் ஆகலப்பா, நீ பணம் கட்டாதப்பா, நீ ஏன் பணத்தை தான் வச்சுக்கிப்பா அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த பணம் நீங்க கேட்டீங்கன்னா சாப் ஒர்க் ஆகல, இருங்க பாத்துக்கலாம். எப்பெல்லாம் அந்த வார்த்தை கேட்பீங்கன்னா எப்பெல்லாம் ஒர்க் ஆகலன்னு சொல்றாங்களோ அப்பெல்லாம் அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி இருப்பாங்க. அவங்களை அறியாம உங்களுக்கு புரியாது, பட் இருந்தாலும் சொல்லி இருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரிலாம் என்னதுன்னு கேட்டு தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சாப் அப்படின்னா சிஸ்டம்ஸ் அப்ளிகேஷன் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது. மெயில்ஸ், இஎம்ஓ, லாஜிஸ்டிக் போஸ்ட், பிலாட்டலி, ரீட்டைல், இ பேமெண்ட், அதுல எல்லாமே இதுல தான் வரும். மீதி எல்லாமே பேங்கிங் இன்சூரன்ஸ் தவிர மீதி எல்லாமே இங்க தான். சாப்ல வந்து 3 கேட்டகரி இருக்கும். ஸோ F&A, ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், டிபிஎம்எஸ், ஐபிஎஸ், இது மட்டும் இல்லை, நிறைய இருக்குதுல. ஸோ மீதி எல்லாமே இதுல தான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஎஸ்ஐ தான் கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர்ல தான். எஃப்எஸ்ஐ ஃபினான்ஸ் சிஸ்டம் இன்டகிரேட்டர், சிஎஸ்ஐ கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர். ஓகே, ஸோ இது யார் பண்றாங்க? டிசிஎஸ். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 15/4/2013. ஒரு பைலட் ஆஃபீஸ் என்ன? பைலட் ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னா சோதனை ஆஃபீஸ். முத ஒரு ஆஃபீஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஓகேவா கரெக்டா எல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி சோதிச்ச ஆஃபீஸ் என்ன, முதல் டிவிஷன் என்னன்னா மைசூர் டிவிஷன், கர்நாடகா. இந்த சிஎஸ்சி டிவிஷன் வைஸா பண்ணுவாங்க. ஒரு டிவிஷன் எடுத்துனா ஒரு டிவிஷன் ஃபுல்லா ரோல் அவுட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணது முத பண்ணது மைசூர். ரெண்டாவதா பண்ணது புனே டிவிஷன், மகாராஷ்டிரால. ஓகேவா? மைசூர், மகாராஷ்டிரா. ஸோ 505 போஸ்டல் டிவிஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஆர்எம்எஸ்ல எல்லா இடத்துலையும் பண்ணிக்கிறாங்க. இந்த டேட்டெல்லாம் நமக்கு தேவையில்ல. இஆர்பி, என்டர்பிரைசஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு பெருசாக கேட்கறது இல்லை. அடுத்து வந்து ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஸோ இப்போ வந்து 3 விஷயம் சொல்லியிருக்கிறோம். என்ன? சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், எஃப்எஸ்ஐனா பேங்கிங் இன்சூரன்ஸ், சிஎஸ்னா அதை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே. ஓகே, இப்போ நீங்க சாஃப்ட்வேர்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டீங்க, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. நீங்க எஃப்எஸ்னா என்ன, சிஎஸ்ஐனா என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்டுக்கு போயிருங்க. ட்ரைனிங் கொடுத்தாச்சு, ரெடி ஆயிட்டீங்க, உட்காந்துட்டீங்க, கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டீங்க. சாஃப்ட்வேர் பத்திலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எஃப்எஸ்னா என்ன, சிஎஸ்ஐனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபினாக்கல்னா என்ன, மெக்காமிஸ்னா என்ன, பேக் ஆஃபீஸ்னா என்ன, பாயிண்ட் ஆஃப் சேல்னா என்ன, சாப்னா என்ன, டிபிஎம்எஸ்னா என்னன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்? அடுத்து வேலை செஞ்சுட்டீங்க. இப்ப வேலை செஞ்சு அந்த கம்ப்யூட்டர்ல அந்த வேலை இருக்குமா? இந்த வேலையெல்லாம் எங்க போய் சேரணும்? நம்ம சொன்னோம் ஆரம்பத்தில் இன்ட்ரோடக்ஷன் என்ன சொன்னோம்? சர்வர்ல போய் சேரணும்னு சொன்னோமா? அப்படி சர்வர்ல எதன் மூலயமா போகும் அப்படின்னு சொன்னா நெட்வொர்க் இன்டகிரேட்டர் அப்படிங்கிற மூலயமா தான் போகும்.
இப்போ நீங்க மொபைல்ல ஒரு வேலை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றீங்க, இந்த மெசேஜ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு போகுது. எப்படி போகுது? நீங்க ஒயர்லெஸ் தான். இப்போ நீங்க அனுப்புறீங்கன்னு சொன்னா அது என்ன ஆகும்? அவங்க ஒரு சர்வர் வாட்ஸ்அப் சர்வர் வச்சிருப்பாங்க, சர்வருக்கு போய் சர்வர்ல இருந்து நமக்கு அங்க போகும். இதெல்லாம் வித்தின் செகண்ட்ஸ்ல, ஒரு மில்லி செகண்ட்ஸ்ல நடந்துடும் இல்லையா? ஆனா இதுதான் வழி, இப்படிதான் போயிருக்கும். அது வந்து இங்க இருந்து போன், உங்க போன் டு அவங்க போனுக்கு எல்லாம் போகாது. ஒரு சர்வருங்கிற இடத்துக்கு போய் அங்கிருந்து அங்க போகும். ஸோ அந்த மாதிரி இங்க போகுது அந்த மோடு, அந்த மோடுக்கு பேர் தான் நெட்வொர்க் இன்டகிரேட்டர். ஸோ இங்க வந்து நம்ம ஒயர்டு தான் இருக்குது. ஸோ என்னன்னு சொன்னா, உங்க ஆஃபீஸ்ல அந்த எஸ்ஓல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் தலைக்கு மேல ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க, கண்ணுல மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சிருப்போம் இல்லையா? அந்த பாக்ஸ் தான், அந்த பாக்ஸ்க்குள்ள ரவுட்டர், ஸ்விட்ச், மோடம் அப்படின்னு நிறைய ஐட்டம் இருக்கும். நீங்க வேலை செஞ்ச கம்ப்யூட்டர் இருக்கு இல்லைங்களா? கம்ப்யூட்டருக்கு முன்னாடி லேண்ட்ஸ்ல ஒரு கேபிள் போய் அந்த கேபிள் அந்த ரவுட்டர் கூட ஜாயிண்ட் ஆகும். அந்த ரவுட்டர்ல இருந்து மோடம் ஜாயிண்ட் ஆகி மோடம் மூலியமா அந்த டேட்டா வந்து எங்க போகும்னு சொன்னா சர்வருக்கு போகும். அப்போ அந்த போகிற வழி தான் நெட்வொர்க் இன்டகிரேட்டர். இந்த நெட்வொர்க் இன்டகிரேட்டர் யார் எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா 28/9/2012 ஆரம்பிச்சாங்க. இந்த கம்பெனி அது யார், எந்த கம்பெனி கையில இருக்குதுன்னு சொன்னா சிஃபி டெக்னாலஜிஸ் வந்து இருக்கு. 28,260 லொகேஷன்ஸ்ல இதை வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி பண்ண இந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னு சொன்னா வேன் சொல்லுவாங்க, வைடு ஏரியா நெட்வொர்க். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வேலை செய்யற போஸ்டர் 4 கம்ப்யூட்டர் இருக்கு, உங்க பக்கத்து போஸ்டர்ல 4 கம்ப்யூட்டர் இருக்கு, உங்க ஹெச்ஓக்கில ஒரு 10 கம்ப்யூட்டர் இருக்கு, அப்புறம் வேற ஹெச்ஓக்கில 10 கம்ப்யூட்டர், அங்க 4 கம்ப்யூட்டர், அப்படி கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 28,000 கம்ப்யூட்டர்ஸ் வந்து இருக்கு. சரி, 28,000 லொகேஷன்ஸ் வந்து இருக்கு. இதுல கம்ப்யூட்டர்ஸ் கணக்கு பண்ண கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கலாம். இந்த 1 லட்சம் கம்ப்யூட்டர்ஸையும் ஒரு சர்வர் கூட இணைக்கிறாங்க இல்லையா? அந்த இணைக்கிறதுக்கு பேரு தான் வேன், வைடு ஏரியா நெட்வொர்க். வேன்ல எடுத்துட்டு போறது இல்லை, இணைக்கிறதா வேன் வச்சு எடுத்துட்டு போவாங்களா சார்? இது எல்லாத்தையும் அப்படி இல்லை. WAN வேன் அப்படின்னா வைடு ஏரியா நெட்வொர்க். அந்த நெட்வொர்க் கனெக்ட் பண்றாங்களா, நெட்வொர்க் பேரு வந்து வைடு ஏரியா நெட்வொர்க். காமன் டேர்ம் தான், இது வந்து ஸ்பெஷல் டேர்ம்னா ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்றதுக்கு பேர் தான் நெட்வொர்க் இன்டகிரேட்டர். அப்படி நெட்வொர்க் இன்டகிரேட்டர் ப்ரொவைடர் யாருன்னா நமக்கு 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ டேட்டா வந்து கம்ப்யூட்டர்ல சேவ் ஆயிடுச்சு, கம்ப்யூட்டர்ல சேவ் ஆன டேட்டா லேண்ட் மூலயமா அந்த ரவுட்டருக்கு போயிடுச்சு, ரவுட்டர்ல இருந்து வெளியில போகணும் இல்லைங்களா? சர்வருக்கு போகணும்ல. அப்போ அங்க ஒரு ஆப்ரேட்டர் ஒன்று வரணும்ல. இப்போ நம்மளாம் ஜியோ போன் யூஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல லைன் 1 இல்ல NSP1, நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர். இதுக்கு பேர் NSP1 நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர். இதுவும் டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க, NSP ஒர்க் ஆகல, NSP2 ஒர்க் ஆகலைங்களா? ஸோ NSP1 வந்து யாருன்னா PSNL, NSP2 வந்து யாருன்னா ஏர்டெல். ஓகே, லைன் 1 லைன் 2, லைன் 1 கட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா லைன் 2 வந்து ஃபங்க்ஷன் ஆகும். NSP1 நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் 1 PSNL, நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் 2 வந்து ஏர்டெல். ஓகேங்களா? ஓகே, இப்போ வேலை செஞ்சாச்சு. செஞ்ச வேலை வந்து நெட்வொர்க் மூலியமா என்ன ஆகுது, எங்க போய் சேருது? சர்வருக்கு போய் சேருது. சர்வருக்கு போய் சேரணும், சர்வருக்கு போற வழி தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த வழியை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. வேலை அதாவது இப்போ பாருங்க, இதை பாருங்க, ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம், சாஃப்ட்வேர்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம செஞ்ச சாஃப்ட்வேர்ல வேலை செஞ்சு முடிச்சிட்டோம். செஞ்சு முடிச்ச வேலை நெட்வொர்க் இன்டகிரேட்டர் மூலயமா வெளியில போகுது. எங்க போகுது அப்படிங்கறத 5வது பாயிண்ட், சர்வர். அந்த சர்வருக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி, TCF, டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி. சர்வர் ஆக்சுவலி சர்வர் தான். எப்போ செயல்படுது? 28/12/2012 இருந்து செயல்படுது. ஸோ அதுக்கு பேர் என்னன்னா, அதாவது யார் அது நிர்வகிக்கிறாங்கன்னா ரிலையன்ஸ். ஒவ்வொரு கம்பெனி இருக்குன்னு சொன்னீங்களா, இங்க வந்து ரிலையன்ஸ். ஸோ இதுல வந்து 2 வகையான டேட்டா சென்டர் வந்து இருக்குது. ஒன்னு வந்து பிரைமரி டேட்டா சென்டர், 3/4/2013 ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சு. பிரைமரி எங்கன்னா நவி மும்பைல. அதாவது டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டிங்கிறது அந்த செட்டப்புக்கு பேரு. அந்த சென்டருக்கு பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பிரைமரி டேட்டா சென்டர். 2 டேட்டா சென்டரா இருக்கு. அது ஒன்று வந்து பிரைமரி டேட்டா சென்டர் நவி மும்பைல. அந்த நவி மும்பைல தான் NOC செயல்படுது, நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சென்டர் அப்படிங்கிறதும். இப்போ நம்ம ஒன்று சொன்னோம்னா நெட்வொர்க் இன்டகிரேட்டர், அதோட ஹெட் வந்து இங்கே தான் செயல்படுது. ஏன்னா சர்வருக்கு பக்கத்திலேயே இருந்தாதான் அந்த நெட்வொர்க் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியும், ஈஸி பண்ண முடியும், சர்வர் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்க முடியும். அப்படிங்கிறனால அங்கேயே இருக்கு. அப்போ பிரைமரி டேட்டா சென்டர் இருக்குன்னு சொன்னீங்களே சார், அப்போ இன்னொரு டேட்டா சென்டர் இருக்கும் இல்லையா, அது எங்க சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரு DRC, டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர். செகண்டரி டேட்டா சென்டர் அப்படின்னு பேர் வைக்கல, டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர்னு வச்சுட்டாங்க. அதாவது இந்த பிரைமரி டேட்டா சென்டர்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு டிசாஸ்டர் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த டேட்டாவை வந்து எங்கிருந்து தூக்கலாம்னு சொன்னா டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர்ல தூக்கலாம். அதுக்கு பேர் DRC. ஓகேங்களா? அது எங்க இருக்குன்னா PTC மைசூர், 15/5/2015. இது 3/4/2013 ஆரம்பிச்சாங்க. அங்கிருந்து 2 வருஷம் தள்ளி தான் ஒரு யோசனை வந்துருச்சு. ஸோ ஒரு செகண்டரி வந்து வச்சுக்கலாம், நம்ம ஒருவேளை இங்க ஏதாவது டேட்டா லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கொண்டு வச்சது தான் PTC மைசூர் 15/5/2015.
சர்வர் 2 சர்வர். ஓகேங்களா? ஓகே, இப்ப பாருங்க 5 பாயிண்ட் புரியும் உங்களுக்கு. இந்த 5 பாயிண்டும் நிறுத்திக்கலாம். ஸோ மீதி இருக்கிற 3 பாயிண்டும் ஐடி மாடர்னைசேஷன் 2.0 அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பார்த்துக்கிறோம்னா இந்த 5 பாயிண்ட்ல சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிறோம். சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்னா என்ன? ட்ரைனிங் கொடுக்கறது. என்ன ட்ரைனிங்? எஃப்எஸ்ஐ சிஎஸ்ஐ. எஃப்எஸ்ஐல என்ன? ஃபினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர். அதுல கோர் பேங்கிங் சொல்யூஷன், கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன். கோர் பேங்கிங் சொல்யூஷனா ஃபினாக்கல், எஸ்பி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும். சிஏஎஸ் அப்படின்னா இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, மெக்காமிஸ், பிஎல்ஐஆர்பிஎல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வேலை செய்யறோம் இல்லைங்களா? அந்த நிறைய வேலை எல்லாம் எங்க வரும்னு சொன்னா சிஎஸ்ஐ கீழே வரும், கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர் கீழே வரும். ஸோ இந்த செஞ்ச வேலையோட அக்கௌண்ட் பண்றது, மீதி இருக்கிற வேலை எல்லாமே இதுல வந்துடும். சிஎஸ்ஐ ஓகே, ட்ரைனிங் எடுத்தாச்சு, சாஃப்ட்வேர் கத்துக்கிட்டாச்சு, கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சாச்சு. இந்த வேலையெல்லாம் ஒரு இடத்துக்கு போய் சேரணும் இல்லையா? அதுக்கு ஒரு வழி வேணும்ல, ஒரு கேபிள் வேணும்ல. அந்த கேபிள் தான் நெட்வொர்க் இன்டகிரேட்டர். இந்த நெட்வொர்க் இன்டகிரேட்டர் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர்ல இருந்து ரவுட்டர், ஸ்விட்சு, மோடம் இப்படிலாம் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ கம்ப்யூட்டர்ல இருந்து நேரம் எங்க போகும்னு சொன்னா ரவுட்டருக்கு போகும், ஸ்விட்சுக்கு போகும், ஸ்விட்ச் ரவுட்டர், ரவுட்டர்ல இருந்து மோடம், மோடம் வந்து வெளியில போற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது நெட்வொர்க் இன்டகிரேட்டர். ஸோ அடுத்து வந்து இந்த நெட்வொர்க் இன்டகிரேட்டர் மூலயமா அந்த டேட்டாஸ் எல்லாம் போகுது இல்ல, இந்த டேட்டாஸ் எல்லாம் எங்க போய் செய்வாங்கன்னு சொன்னா டிசிஎஃப். டிசிஎஃப் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி. ரிலையன்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. 28/12/2012 ஆரம்பிச்சாங்க. 2 வகையான டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி வந்து இருக்கு. ஒன்னு வந்து பிரைமரி டேட்டா சென்டர் 3/4/2013 நவி மும்பைல வச்சு ஃபங்க்ஷன் ஆகுது. இன்னொன்று வந்து டிஆர்சி, டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர், பிடிசி மைசூர்ல வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த 5 மட்டும் போதும். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுல இருந்து சில கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களை கேட்டுட்டு ஐடி மாடர்னைசேஷன் 2.0 முடிச்சுக்கிட்டு நெட்வொர்க் அதாவது இந்த வெப்சைட்ல இருக்கிறது என்ன அப்படிங்கறத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ கணேஷ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவரிவன். இன்னைக்கு ரொம்ப பார்ட்டிசிபென்ட் ரொம்ப போரா இருக்கு, பரவாயில்ல பார்க்கலாம். தேங்க்யூ எவரிவன்.